கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிறுபான்மை மக்களை ஒன்றிணைத்து, அதிலும் குறிப்பாக இளைஞர்களை ஒன்றிணைத்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியின் கதாநாயகர் அன்பு சகோதரர் சகாயம் அவர்கள், மாவட்டத்துடைய தலைவர் தர்மராஜ் அவர்களே, நாகர்கோவிலுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஐயா எம்.ஆர். காந்தி அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவராக சட்டமன்றத்திலே வீரியத்தோடும் விவேகத்தோடும் செயல்படக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களே, மேடையில் வீட்டிருக்கக்கூடிய மிக முக்கிய தலைவர்களே, பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரும் 2026 இன்ஷா அல்லாஹ் தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்கக்கூடிய எனது அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களே, வந்திருக்கக்கூடிய என் தொப்புள் குடி உறவுகளான இந்து கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. உங்களிடத்தில் இரண்டே கருத்துக்களை நான் பகிர ஆசைப்படுகிறேன். முதலாவது கருத்து, பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கக்கூடியவர்கள், அது திருட்டு திமுக கட்சியாக இருந்தாலும், காங்கிரஸ் கயவர்களாக இருந்தாலும், கம்யூனிச வெறிபிடித்தவர்களாக இருந்தாலும், அல்லது பல்வேறு அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகளாக இருந்தாலும், பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் எப்படி சொல்வார்கள் என்றால் இது ஒரு பாசிச பாஜக. அதே நேரத்தில் திமுகவையோ அதனுடைய கூட்டணியோ காங்கிரஸை பற்றி சொல்லும் பொழுது இது சமூக நீதி காக்கக்கூடிய கட்சிகள் என்று சொல்வார்கள். பெரும்பாலும் அப்படி சொல்லும் பொழுது நம்மை அறியாமலேயே அப்படி ஒரு உள்ளுணர்வு நம்மை ஆட்கொண்ட காரணத்தினால் அதை கடந்த 50 ஆண்டு காலமாக தொடர்ந்து நம்மிடத்திலே பதிய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். இந்திய வரலாற்றில் சமூக நீதிக்கு அடையாளம் கொடுத்த மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய ஆட்சியின் கீழ் 5 மத்திய அமைச்சர்கள் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர் என்று சிறுபான்மை மக்களுக்கு கொடுத்த அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அரசு. பட்டியலினத்தில் உள்ளவர்கள் கூட இன்றைக்கு பெரும்பாலும் கிறிஸ்தவ மதத்தை தழுவிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். வரலாற்றில் எப்பொழுதும் பார்க்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு பட்டியலினத்தில் உள்ளவர்களுக்கு 12 மத்திய அமைச்சர்களாக அழகு பார்க்கக்கூடிய சமூக நீதி அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அரசு. நீங்கள் பார்க்கணும், ஏதோ இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் மோடிக்கு பிடிக்காது, இப்படித்தானே தவறான பிரச்சாரம். ஆனால் நாம் இப்ப கிறிஸ்துமஸ் பெருவிழாவை சந்தோஷமாக கொண்டாடி இருப்போம். இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவிற்கான சந்தோஷத்தோடு கூடுதல் சந்தோஷமாக சிறுபான்மை மக்களுடைய கல்வியின் முன்னேற்றத்திற்காக கிறிஸ்துமஸ் சந்தோஷப்படுத்தாக 5123 கோடி ரூபாயை அளித்த அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அரசு. இன்னும் சொல்ல போனால் எந்த நாட்டிற்கு சென்றாலும் இஸ்லாமிய மன்னர்கள் கட்டி ஆற தழுவுகிறார். வாட்டிக்கனுக்கு சென்றால் கிறிஸ்தவருடைய புனிதர்களாக கருதப்படக்கூடிய போப் அவர்களை கட்டி தழுவி எங்கள் பாரத தேசத்திற்கு வாருங்கள், எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்களோடும் 130 கோடி இந்தியர்களோடும் நீங்கள் உரையாட வாருங்கள் என்று போப் அவர்களை அழைத்த அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அரசு. இப்படிப்பட்ட சமூக நீதி காக்கக்கூடிய அரசை இவர்கள் பாசிச அரசு என்று தொடர்ந்து பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள் என்றால் அதை எதிர்த்து திறம்பட பேசி அவர்களுடைய சூழ்ச்சிகளை முறையடிக்கக்கூடிய ஆற்றல் இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இருக்கிறது. நீங்கள் கையில் எடுத்தால் மட்டும்தான் அதனுடைய வலிமை 2 மடங்காக ஆகும். என் அன்பு சகோதரர்களே, திரும்ப திரும்ப ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பாரதிய ஜனதா கட்சி வந்துவிட்டால் இதை இந்து நாடாக ஆக்கிவிடுவார்கள். பாரதிய ஜனதா கட்சி வந்துவிட்டால் இந்துக்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள். பாரதிய ஜனதா கட்சி வந்துவிட்டால் அகண்டவாதம் என்று ஆக்கிவிடுவார்கள் என்று ஒரு பிரச்சாரத்தை தொடர்ந்து திமுக, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இயல்பாகவே இந்த பிரச்சாரம் உள்ளே போகும் பொழுது இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க?
அப்ப இந்து நாடாயிருச்சுன்னா நம்முடைய வழிபாட்டு உரிமை பாதிக்கப்படுமோ? நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்களை இஸ்லாமியர்களை இரண்டாம் தர குடிமக்களாக வைத்து விடுவார்களோ? அதற்குத்தான் இப்படி RSS செயல்படுகிறதோ? RSS அந்த வழியில் வந்த பாரதிய ஜனதா கட்சி அந்த சித்தாந்தத்தை தான் போதிக்கிறதோ என்ற அச்சம் இயல்பாகவே கிறிஸ்தவர்கள் மத்தியில், இஸ்லாமியர்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் எனக்கு கூட இருந்தது. ஆனால் 2018ஆம் ஆண்டு மிக முக்கியமாக இந்த இந்து நாடு அப்படின்னு சொல்ற கான்செப்ட், ஹிந்துத்துவா என்று சொல்வதையெல்லாம் இவர்கள் என்ன விமர்சித்தார்களோ அதற்கு நேர் எதிராக யாரை சொன்னால் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பயப்படுவார்களோ அந்த RSS அமைப்பை பூச்சாண்டி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதனுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் மோகன்ஜி பகவத் அவர்கள் சொல்கிறார், हिंदू राष्ट्र इसका मतलब इसमें मुसलमान क्रिश्चियन नहीं चाहिए, ऐसा बिल्कुल नहीं होता. இந்து ராஷ்டிரம் என்பதில் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் பிரித்துவிட்டு ஒரு தேசத்தை உருவாக்க முடியாது. जिस दिन ये कह जाएंगे हमको हिंदुत्व में मुस्लिम नहीं चाहिए, क्रिश्चियन नहीं चाहिए, उस दिन हिंदुत्व नहीं रहेंगे. எந்த நாளில் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவத்தையும் பிரித்துவிட்டு ஹிந்துத்துவ சித்தாந்தம் பேசப்படுகிறதோ அன்றைக்கு ஹிந்துத்துவ என்ற சித்தாந்தம் இல்லாமல் போய்விடும். ये सब लोग என்று சொல்வது இவர்கள் அனைவரும், இவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், ये सब लोग हमारा अपना भारत है. இவர்கள் அத்தனை பேரும் நமக்குரியவர்கள், நம்முடையவர்கள், இந்த பாரத தாயின் பிள்ளைகள் என்று சொல்லி ஹிந்துத்துவ என்பது இந்த தேசத்தின் பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகமே தவிர இது ஒரு மதத்தின் வழிபாட்டை குறிக்கக்கூடியது அல்ல என்று சொன்னார். உச்ச நீதிமன்றமும் அதைத்தான் சொன்னது. உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்ன சொல்கிறது? ஹிந்துத்துவா இஸ் நாட் எ ரிலிஜன், இட் இஸ் எ வே ஆஃப் லைஃப். ஹிந்துத்துவா என்பது ஒரு மதத்துடைய வழிபாட்டு முறை கிடையாது. மத வழிபாட்டு முறை என்றால் சைவம் இருக்கிறது, வைணவம் இருக்கிறது, ஹிந்து மதத்தில் பல்வேறு வழிபாட்டு முறைகள் இருக்கிறது. ஆனால் ஹிந்துத்துவா என்பது என் பாரத தேசத்தின் பண்பாடு, என் பாரத தேசத்தின் கலாச்சாரம், என் பாரத தேசத்துடைய வாழ்வியல் முறை என்று இந்த தேசத்தின் உச்ச நீதிமன்றம் சொல்கிறது. ஆனால் இதை சொன்ன பொழுது ராகுல் காந்தியிலிருந்து இங்க இருக்கக்கூடிய திமுக தலைவர், அன்றைக்கு இருந்த கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், இன்றைக்கு இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் குதித்தார்கள். பார்த்தீர்களா, ஹிந்து நாடு என்று சொல்லிவிட்டார்கள், ஹிந்துத்துவா என்று சொல்லிவிட்டார்கள் என்று. ஆனால் சொன்னதை அர்த்தத்தோடு சொன்னோம். இன்றைக்கு என்ன நடந்தது? போன மாதம் ராகுல் காந்தி அவர்கள் ராஜஸ்தான் மாநிலத்தில் என்ன பேசினார்கள்? கிறிஸ்தவ மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் காங்கிரஸ் தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கு ஒரே காரணம் இங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டி கிறிஸ்தவ மக்களுடைய வாக்கு வங்கியை பெற்று என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. உங்களை எப்படி ஏமாற்றினார்கள்? உங்களை என்ன சொல்லி பயமுறுத்தினார்கள்? பாஜக இந்து சொல்கிறது, ஹிந்துத்துவா என்று சொல்லுகிறது என்று சொன்னார்கள். போன மாதம் ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசத்துடைய தேர்தலில் இந்து மக்களுடைய வாக்குக்காக அவர் ராஜஸ்தான் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். இந்த நாடு இந்து நாடு. அசிங்கமா இருக்குல்ல கேட்கறதுக்கு. அப்ப உங்களுக்கு எல்லாம் எந்த முகத்துல பட்டை நாமம் கதியை பூசியது போன்று எந்த இந்து நாடு என்று அர்த்தத்தோடு அது இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சம உரிமை பெற்றிருப்பார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சி சொன்னதோ, இந்துத்துவா என்ற சித்தாந்தம் ஒரு வாழ்வியல் நெறி, அது மதத்தை பற்றி பேசவில்லை என்று சொன்னதோ, அதை எதிர்த்த ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசத்தில் இந்து மக்களுடைய வாக்குக்காக சொல்லுகிறார், இந்த நாடு இந்து நாடு, நான் இந்து நாடு என்பதை சொல்வதை ஆதரிக்கிறேன், இந்துத்துவாவை எதிர்க்கிறேன் என்று சொல்கிறார். இந்துத்துவா என்பது உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது இந்த நாட்டின் வாழ்வியல் முறை என்று. அப்ப இப்படிப்பட்ட முட்டாள்களைத்தான் காங்கிரஸ் கட்சி தலைவர்களாக வைத்து அழகு பார்த்துக் கொண்டிருக்கிறது. இந்த தேசத்தில் மதத்தை, மொழியை, இனத்தை, பிரிவினையை உண்டு பண்ணி நம்மளை எல்லாம் பிரித்து பார்க்கக்கூடிய தீய சக்திகளை முறையடிக்க வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியின் 2 கொள்கையை நாம் உறவாக ஏற்றுக்கொள்வோம். ஒன்று, இந்த தேசம் எனக்கு முதன்மையானது, என் மனைவியை விட, என் பிள்ளைகளை விட, என்னுடைய சொத்தை விட, சுகங்களை விட என் தேசம் எனக்கு முதன்மையானது என்பது பாரதிய ஜனதா கட்சியின் முதல் கொள்கை. இரண்டாவது, நாம் மதத்தால், மொழியால், சாதி ரீதியாக பிளவுபடுத்தி கிடக்கிறோம். அதை முறையடித்து நாம் அனைவரும் பாரத தாயின் பிள்ளைகள் என்று சொல்வதில் பெருமை கொள்வோம். அப்படிப்பட்ட
இப்படிப்பட்ட ஒரு மகத்தான கட்சியில் நீங்கள் அனைவரும் இணைகிறீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். உங்களுடைய சந்தைகள் மிகச்சிறந்த இந்த தேசத்தின் வல்லரசாக மாற்றுவதற்கு முயற்சி செய்யக்கூடிய ஒரு பணியினை இன்றைக்கு ஒரு சகாப்தமாக ஒரு சாதனையாக நீங்கள் திரு அண்ணாமலை என்று கூறி நிறைவு செய்கின்றேன். எல்லா அருமையான முறையில் வாழ்த்துறையை எழுச்சியுரையாக வழங்கிய வேலூர் இப்ராஹிம் ஜி அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர், தென் தமிழகத்தினுடைய குரல் அன்புக்கினிய அண்ணன் நயனார் நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மலையாளத்தில் ஒரு பழமொழி உண்டு. எனக்கு மலையாளம் தெரியாது. மதம் எதுவாக இருந்தாலும் மனிதன் நல்லவனாக இருக்கும்னு சொல்லுவாங்க. மதம் எதுவாக இருந்தாலும் மனிதன் நல்லவனாக இருக்கும்னு சொல்லுவாங்க. மனமது செம்மையானால் மற்றுமோர் மந்திரம் இல்லை. மனமது செம்மையானால் மற்றுமோர் மந்திரம் இல்லை. இந்துவாக இருந்தாலும், கிறிஸ்தவராக இருந்தாலும், இஸ்லாமியராக இருந்தாலும் ஒரு மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் சுயநலவாதியாக இருந்தால் தன்னுடைய நாடு, தன்னுடைய வீடு என்று முதலே சிந்திப்பார். அவர் பொதுநலவாதியாக இருந்தால் தன்னுடைய நாடு, தன்னுடைய தேசம் என்று சிந்திப்பார். ஆனால் இன்னைக்கு எல்லாமே நமது இந்தியாவில் நிலை தடுமாறி ஒரு போன நிலைமையில் இந்த ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியை எனது அன்பு தம்பி சகாயம் அவர்கள், அதிலும் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிறுபான்மையர்கள் இணைப்பு வழங்கிய நிகழ்ச்சியை நமது அன்புக்குரிய தலைவர், இளைஞருடைய எழுச்சி நாயகர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நமது IPS ஆபீசர், எல்லோருடன் இனிமையாக பழகக்கூடிய இளைஞர் நமது தலைவர் அண்ணாமலை அவர்களே, அண்ணன் MR காந்தி அவர்களே, மாவட்ட தலைவர் தர்மராஜ் அவர்களே, எனது அன்பு தம்பி கிளாரன்ஸ் அவர்களே, அன்பு மாமா வேலூர் இப்ராஹிம் அவர்களே, வரவேற்புரை மாப்பிள்ளை ஜாபர் சேட் அவர்களே, ஜாஸ் அவர்களே, பாபு அவர்களே, எஸ்ரீ அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற தேசம் ஒன்றுதான் என்னுடைய குறிக்கோள் என்ற வகையில் இந்த மேடைக்கு முன்னாலே பின்புலமாக இருந்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற சுயம் சேவக் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள், தலைவர்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த முன்னோடிகள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், திரளாக வருகின்ற இளைஞர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி நாகராஜபுரம் திடலில் ஒரு 10,000 பேர்களுக்கு மேலாக சிறப்பாக நடைபெற வேண்டிய இந்த நிகழ்ச்சி. ஆனால் இன்னைக்கு சுருங்கி இன்னைக்கு உடுப்பி இந்த கலையரங்கத்தில் வெறும் 1500 இளைஞர்களை வைத்து நடத்தக்கூடிய அளவிற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் இந்த தமிழக அரசாங்கத்தை நான் உண்மையிலே வன்மையாக நான் கண்டிக்கின்றேன். அவர்களுக்கு நோக்கம் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த நிகழ்ச்சி மிகவும் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற வேண்டிய நிகழ்ச்சி என்று சொன்னாலும், புயலே அடித்தாலும், எந்த இடர்பாடுகள் வந்தாலும் இந்த நிகழ்ச்சி நடந்தே தீர்வென்ற வகையில் எனது அன்பு தம்பி சகாயம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை இந்த மேடையிலே அரங்கேற்றியிருப்பது நான் மனதார உளமாற நான் பாராட்டுகிறேன். அவர்களை பாராட்டுவதை விட்டு
அடிப்படையில் கிளாரன்ஸ் அவர்களும் வேலூர் இப்ராஹிம் அவர்கள் பேசியதன் அடிப்படையில் நீங்கள் இணைவதற்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலே இன்னும் 40 ஆண்டுகள் அல்ல, இன்னும் 400 ஆண்டுகள் இந்த பாரதிய ஜனதா கட்சியை யாராலும் அசைக்க முடியாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு விலையிடுகின்ற நாள் தான் இந்த நாள் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை யாரும் மதவாதம் கிடையாது. நான் அதிமுகவிலிருந்து வந்தவர், தம்பி சகாயம் அதிமுகவிலிருந்து வந்தவர். இது மேடையில் இருக்கின்ற அன்பு தம்பி கிளாரன்ஸ் அதிமுகவிலிருந்து வந்தவர்கள். அதிமுகவிலிருந்து வந்த எல்லோருமே ஆன்மீகவாதிகள் தான். அதற்காக மற்றவர்கள் ஆன்மீகம் என்று சொன்னால் கிறிஸ்தவ மத நம்பிக்கையோடு கிறிஸ்தவ வழிபாடுகளை செய்கிறவனும் ஆன்மீகவாதி தான். இஸ்லாமிய முறைப்படி ஆன்மீகம், அந்த இஸ்லாமிய முறைப்படி ஆண்டவரை வழிபட்டாலும் அது ஆன்மீகம் தான். ஆக இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்தவனாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் எல்லாமே ஆன்மீகம் தான். பக்தியோடு வழிபட்டால் இறைவன் ஒன்றுதான். இளைஞர்கள் தயவு செய்து ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் ஒன்றுதான். வழிபடுகின்ற முறைகள் வேறாக இருக்கலாம். இந்து என்பது வாழ்வியல் முறை, அதில் யாரும் மாற்றம் கிடையாது. இந்தியாவில் பிறந்த எல்லோரும் இந்துக்கள் தான். கிறிஸ்தவராக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் இந்தியாவில் பிறந்த எல்லோருமே இந்துக்கள் தான். ஆனால் அரசியல்வாதிகள் நம்மை பிடித்து வைத்திருக்கிறார்கள். மலையிலே மழை பெய்கிறது, பல வழித்தடங்களாக போகிறது, பல நதிகளாக பிறந்து இறுதியாக கடலில் தான் கலக்கிறது. இறைவன் இந்த கடலில் கலக்கிற சங்கமமாகிறது. வழிபாட்டு முறைகள் வித்தியாசமாக இருக்கலாம். அதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த பாரதிய ஜனதா கட்சியில் நான் நைனாக இருக்கிறேன். நீங்கள் கிறிஸ்தவர்களுக்கு 1000க்கும் மேற்பட்டோர் இருக்கிறீர்கள். நான் நோவா மலைக்கு போயிருக்கிறேன், சீனாய் மலைக்கு போயிருக்கிறேன், ஜெருசலேம் போயிருக்கிறேன், பெத்லகேம் போயிருக்கிறேன். இங்க இருக்கிற பாதி பேர்ல இங்க 90% பேர் போயிருக்க முடியாது. அதே மாதிரி ஜித்தாவில் இருந்து கஃபாவுக்கு, அதாவது இஸ்லாமியர்கள் முகலாயர்கள் புனித ஸ்தலமாக இருக்கிற கஃபா, அதனுடைய பாதி வழிமுறைக்கு நான் போயிருக்கிறேன். ஆக மதம் என்பது ஒரு வழிமுறையில் என்ற அரசியல் கட்சிகளோடு ஒப்பிட்டு பேசக்கூடாது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு வாடிக்கல், ரோமில் இருக்க வாடிக்கல் சிட்டிக்கு போயிருக்கிறார். போப்பாண்டவர் யாரையும் இதுவரையில் எனக்கு தெரிந்து என்னுடைய சிறு வயது அனுபவத்தில் இருந்து போப்பாண்டவர் எந்த ஒரு அரசியல் தலைவரும் கட்டி தழுவி அப்படி தடவிட்டே, முதுக தடவிட்டே இருக்கார், கழுத்தை தடவிட்டு இருக்கார். இந்த அளவு போப்பாண்டவர் யாரையும் மதித்தது கிடையாது. மோடியும் அவர்களை போய் பார்த்து வணங்கி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம், நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டன 20 நிமிஷம். ஆனால் அவர்கள் பேசி முடிக்கின்ற டைம் 60 நிமிஷம். 60 நிமிடங்கள் வரை போப்பாண்டவரை உலகத்திலே எந்த தலைவரும் சந்தித்து பேச முடியாத அளவிற்கு நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், பாரத நரேந்திர மோடி அவர்கள் கட்சி தழுவி பேசி வந்திருக்கிறார் சொன்னால் அவர் கிறிஸ்தவர்களுக்கு எதிரியா? நம்ம பாரத நரேந்திர மோடி கிறிஸ்தவர்கள் எதிரியாக இருக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் விழா நடைபெறுகிறது. தனது வாழ்த்து செய்தியில் கிறிஸ்தவர்களுக்கு வாழ்த்து செய்தி சொல்வது நரேந்திர மோடி அவர்கள். ஆனால் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வேறு எந்த நிகழ்ச்சிக்கும் அவர் வாழ்த்து சொல்வதில்லை. கிறிஸ்தவர்கள் சொல்கிறார், முஸ்லிம்கள் சொல்கிறார்கள். நான் அதை குறையாக சொல்லவில்லை. ஏன் இந்துக்களுக்கு சொல்லவில்லை? இந்துக்களுக்கு சொன்னா நம்ம வாயில் என்ன வந்துடும் உங்களுக்கு? அது காரணம் அரசியல். இந்துக்களுக்கு வாழ்த்து சொன்னா இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்கள் ஓட்டு போட மாட்டாங்க நம்பிக்கை. என்னுடைய தொகுதியில் நான் 26 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்கிறேன். இங்க இருக்கிற ஏடிஎஸ் ராஜகோபால் வந்திருக்கிறாங்க, அவங்க ஏடிஎஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. என்னுடைய தொகுதியில் மொத்தம் 3 லட்சம் ஓட்டு, 1 லட்சம் ஓட்டு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்கள் ஓட்டு இருக்கிறார்கள். எனக்கு 60% கிறிஸ்தவர்கள் ஓட்டு போட்டிருக்கிறார்கள்,
சின்னமுட்டம், கன்னியாகுமரி, கோவளம், மணக்குடி, சுத்தவேலை, பெரியகாடு, அணைக்கரை பிள்ளத்தோப்பு, குட்டம், கடியப்பட்டணம், மணவாளக்குறிச்சி, பெரியகாடு ஆக நீரோடி வரைக்கும் உள்ள கடற்கரை கிராமத்தில் 10,000 பேருக்குப்பட்ட மீனவர்கள் செத்து போனாங்க. செத்து போன ஒரே குழியில போட்டாங்க. அப்ப நான் அமைச்சராக இருந்தேன். ஒரே குழியில போட்டு எல்லாரையும் போட்டு ஒரு ஜேசிபில வச்சு தூக்கி போட்டு எல்லாரையும் மண்ண வச்சு போடணும். ஆனா அந்த சமயத்தில் சகாயத்தினுடைய உழைப்பை நான் பார்த்தேன். எல்லாரும் குழந்தை அவனே கை வச்சு தூக்கணும் பெரிய காலம் வரும்போது. ஆக சில இடத்துல மீனவர்களுக்கும் உள்நாட்டு இடத்துலையும் சில பொருட்கள் வரலாம் போறேன்னு சொன்னோம்னா சகாயத்துக்கு சொல்லுவேன். அந்த திருப்பூர் நம்முடைய லாரி 2 லாரி போடுறா அப்படின்பேன். வாடா போடான்னு தான் பேசுவேன். அப்பெல்லாம் அவளுக்கு பம்பரமா சுழந்து பணியாற்றிய சகாயம் இல்லை நம்மோடு இன்னைக்கு இறந்திருக்கிறான்னு சொன்னால் அது வரவேற்கப்பட வேண்டும். அது மீனவர்களாக இருந்தாலும் சரி, உள்நாட்டு கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, உண்மையில சகாயத்தினுடைய பங்கு இன்னும் தான் இன்னைக்கு இல்லை, இனிமேல் தான் இருக்கு. இனி எல்லா கிறிஸ்தவர்களும் எல்லா இஸ்லாமிய குமரி மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு தாய் பிள்ளைகளாக இந்துக்கள் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகளாக இருந்து கிறிஸ்தவ விழாக்களாக இருந்தாலும் சரி, எந்த விழாக்களாக இருந்தாலும் சரி, ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு உடையின் கீழ் நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் பணிவோடு நாங்கள் எல்லாம் கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி சகாயத்தையும் இங்கே குறைந்த இளைஞர்களையும் ஒரே ஒரு வேண்டுகோள். இன்று 1000 பேர் வந்திருக்கிறீர்கள். அடுத்த வருடம் 1,00,000 இளைஞர்கள் கூடுற ஒரு பெரிய கூட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாம் உருவாக்க வேண்டும். நாம் அனைவரும் உழைக்க வேண்டும். நமது நோக்கமெல்லாம் எனது நாடு, எனது தேசம் இதை ஒரு எண்ணத்தோடு உழைக்க வேண்டும். பாகிஸ்தான் இன்று நம்மோடு இல்லை, நம்முடைய நாடு. ஆப்கானிஸ்தானம் இன்று நம்மோடு இல்லை, நம்முடைய நாடு. வங்காளதேசம் நம்மோடு இல்லை, நம்முடைய நாடு. எங்கே போறது இந்த நாடு? எப்படி சுற்றினாலும் யார் காரணம் என்றெல்லாம் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து தேசம் தேசம் என்ற உணர்வோடு இருக்க வேண்டும் என்று என் உங்களை அன்போடு கேட்டு வாய்ப்பு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான முறையில் அடுத்த முறை 1,00,000 பேரை கொண்டு கூட்டம் கண்டிப்பாக நடத்துவதற்கு அவரோடு இருக்கிறோம் என்ற செய்தியை சொல்லி இப்பொழுது நாம் அனைவரும் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கின்ற மேனாள் இந்திய காவல்துறை அதிகாரி, இன்றைய தமிழகத்தினுடைய குரல், நாளைய நம்பிக்கை நட்சத்திரம், நம் அன்புக்கினிய அண்ணன் அண்ணாமலை IPS அவர்களை அன்போடு பேசலாம். இந்த அற்புதமான நிகழ்ச்சியிலே 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள். பாரதிய ஜனதா கட்சியிலே எத்தனையோ நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கேற்றிருந்தாலும் கூட எனக்கோ மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கோ இது ஒரு மிக வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி. காரணம், பாரதிய ஜனதா கட்சியின் மீது கட்டப்பட்டிருக்கக்கூடிய பொய் மூட்டைகளை எல்லாம் நீங்கள் நம்பாமல் நீங்களாக இந்த கட்சியை பற்றி புரிந்து கொண்டு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி புரிந்து கொண்டு, அடுத்த 30 ஆண்டு காலம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய நாட்டினுடைய தன்மை எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற முக்கியமான முடிவை எடுத்து இங்கே அனைவரும் கூட வந்திருக்கின்றீர்கள். இந்த மேடையின் மீது முக்கியமான தலைவர்கள் இருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டப்பேரவையினுடைய MLAக்களுடைய தலைவராக மக்களுடைய அன்பை பெற்று கட்சியினுடைய முக்கிய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் நயினார் நாகேந்திரன் MLA அவர்கள் இங்கே இருக்கின்றார். வாழுகின்ற காந்தியா, இப்போது உங்களுக்கு தெரியும், அரசியல் என்றால் அது ஒரு சாக்கடை என்கின்ற பெயர் இருக்கும் பொழுது வாழுகின்ற காந்தியாக தன்னுடைய நேர்மையின் மூலமாக, எளிமையின் மூலமாக மக்களுக்கு அற்புதமான ஒரு MLAவாக இருக்கக்கூடிய அண்ணன் MR காந்தி அவர்கள் இங்கே இருக்கின்றார். அதே போல எங்களுக்கு தமிழகத்திலே முதலாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய MLA என்கின்ற பெருமை எங்களுடைய அருமை அண்ணன் வேலாயுதம் அண்ணன் வந்திருக்கின்றார். முதலாக அவர்கள் போட்ட விதை இப்போது 4 MLAக்களாக இப்போது கட்சி தமிழகத்திலே மிக முக்கியமான கட்சியாக வளர்ந்து கொண்டிருக்கிறதுனால் அண்ணன் அவர்களை வரவேற்று
இந்த மேடையின் மீது கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் தர்மராஜன் அவர்கள் பல காலமாக இந்த கட்சியை கட்டி காத்து ஒரு சீரிய முறையிலே வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் தர்மராஜன் அவர்களையும் வரவேற்று, வேலூர் இப்ராஹிம் அண்ணன் அவர்கள் சிறுபான்மை பிரிவினுடைய தேசிய செயலாளராக இருக்கின்றார். எல்லா இடத்திலும் கூட தைரியமாக தேசியத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு நபர், மோடிஜியை பற்றி பேசக்கூடிய நபர், தன்னுடைய இஸ்லாமிய மதத்தின் மீது மற்றற்ற ஒரு பெருமை இருந்தாலும் எந்த ஒரு மதத்தையும் தாழ்ந்து பேசாமல் ஒரு தேசியவாதி என்கின்ற முத்திரையை பெற்றிருக்கக்கூடிய அண்ணன் வேலூர் இப்ராஹிம் அவர்களையும் வரவேற்று, மிக அற்புதமாக பேச்சுலர் ஆஃப் தியாலஜி படித்துவிட்டு மிக அற்புதமாக உரையாற்றிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் கிளாரன்ஸ் அவர்கள் சிறுபான்மையினுடைய தேசிய செயற்குழு உறுப்பினராக இருக்கின்றார். அவருடைய அற்புதமான பேச்சை இதுதான் நான் மேடையிலே பார்க்கின்றேன். அண்ணன் அவர்களையும் வரவேற்று, அதே போல இந்த மேடையில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் சகோதரர் ஜெஸ்லி அவர்கள் மிக சிறப்பாக பேசினார். அதே போல ஜெஸ்லி கூட இருக்கக்கூடிய நம்ம சகோதரர் மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களையும் வரவேற்று, மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு காரணகர்த்தராக இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர் சகாயம் அவரை சில மாதங்களுக்கு முன்பு நம்முடைய சென்னை கமலாலயத்திலே பார்த்த பொழுது ஒரு மிகப்பெரிய பற்று தேசியத்தின் மீது அவருக்கு இருந்தது. அவர் கட்சியில் சேரும் பொழுது கேட்ட ஒரே ஒரு கேள்வி, எனக்கு என்னுடைய மதத்தின் மீது மிகப்பெரிய பெருமை இருந்தாலும் என்னுடைய மீனவ சொந்தங்களுக்கு என்னுடைய மக்களுக்கு என்னை சார்ந்தவர்களுக்கு நான் ஏதாவது ஒன்று செய்வதற்காக பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கின்றேன். அவர் என்று கூறிய வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதலாக நமக்கு சுதந்திரம் கிடைத்து 75 ஆண்டுகள் ஆன பின்பு முதலாக மீன் வளத்திற்கு ஒரு அமைச்சரை கொண்டு வந்திருக்கின்றார். முதலாக மீன் வளத்திற்கு ஒரு அமைச்சர். அந்த முதல் அமைச்சரும் கூட தமிழகத்தை சார்ந்த முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு முருகன் அவர்கள். அதை பார்க்கும் பொழுதே ஒரு மீனவ சமுதாயத்திற்கு எவ்வளவு பெரிய மரியாதை நம்முடைய பாரத பிரதமர் வைத்திருக்கிறார் என்று தெரியும் என்று சொன்னார். அன்றிலிருந்து இன்று வரை பயணப்பட்டு எல்லா கிராமங்களுக்கும் சென்று இளைஞர்களிடம் மக்களிடம் பேசி மிகப்பெரிய எழுச்சி விழாவாக இங்கே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சகாயம் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து, சங்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகள், பாரதிய ஜனதா கட்சியுடைய முக்கிய நிர்வாகி நண்பர்களே, 18 கோடி பேர் இருக்கக்கூடிய ஜனநாயகம் இருக்கக்கூடிய உலகத்தில் எங்க இருந்தாலும் கூட உலகத்திலே மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியிலே நீங்கள் இன்று இணைந்துள்ளீர்கள். இந்த கட்சியிலே மிக முக்கியமான கொள்கை என்பது 8 கொள்கைகள். யாரெல்லாம் கட்சியில சேர்றீங்களோ இது உங்களுடைய உறுப்பினர் அட்டை. இதன் பின்னால் திருப்பி பார்க்கும் பொழுது 8 முக்கியமான கொள்கைகள் இந்த அட்டையிலே இருக்கும். இதில் மிக முக்கியமாக இருப்பது 3வது கொள்கை. நம்முடைய கட்சி துவங்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை மாறப்படாத கொள்கை இல்லை. இந்த 3வது கொள்கையை மட்டும் உங்களுக்கு இந்த மேடையிலே படித்து காட்ட விரும்புகின்றேன். மத சார்பற்ற அரசு, மதத்தின் அடிப்படையில் அமையப்பெறாத சமுதாயம் ஆகிய கருத்தினை நான் ஏற்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஆரம்பத்திலிருந்து இன்று வரை 2 எம்பிக்களாக இருந்திருக்கின்றோம். எமர்ஜென்சியை பார்த்திருக்கின்றோம். லட்சக்கணக்கான காரியகர்த்தர்களை இந்தியா முழுவதும் பணி கொடுத்திருக்கின்றோம். இப்பொழுது இந்திய வரலாற்றிலே மிகப்பெரிய கட்சியாக 303 எம்பிக்களை பெற்று பாராளுமன்றத்தில் இந்த கட்சி அமர்ந்திருக்கிறது. எப்பொழுதும் கூட இந்த 3வது கொள்கையை ஒரு நாளும் கூட விட்டுக் கொடுத்தது கிடையாது. மத சார்பற்ற அரசாக இருக்கும் பொழுது அனைத்து மதத்தையும் அரவணைத்து அனைத்து மதத்துக்கும் செயல்படக்கூடிய அரசு, மதத்தின் அடிப்படையில் அமையப்பெறாத சமுதாயம். சில அரசியல் கட்சிகள் பேசுவார்கள், பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும்தான் அதனுடைய உறுப்பினர் அட்டையிலே இதை பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தைரியம் பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறது. மிச்சவங்க எல்லாமே பேசுவது வாக்குக்காக. இந்த கட்சி மட்டும்தான் பேசுவதை செய்து கொண்டிருக்கிறது. அதனால் இதை முழுமையாக புரிந்து பாரதிய ஜனதா கட்சியின் பால் ஈர்க்கப்பட்டு இங்கே வந்திருக்கின்றீர்கள். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கடி சொல்வது ஒரே ஒரு வார்த்தை தான். 1885 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் துவங்கப்பட்டது நம்முடைய சென்னை மெட்ராஸ். அந்நிய பெசன்ட் ஒரு 5-6 பேர் சேர்ந்து இந்த கட்சி ஆரம்பிச்சாங்க. 1947 வரை சுதந்திரத்திற்காக பாடுபட்ட பல இயக்கங்களிலே இந்திய தேசிய காங்கிரஸ் ஒன்று. சுதந்திரம் கிடைத்த பின்பு மகாத்மா காந்தி சொன்ன முதல் வார்த்தை, சுதந்திரம் கிடைத்து விட்ட பின்பு காங்கிரஸ் கட்சிக்கு தேவை கிடையாது,
அந்த கட்சியை கலைத்து விடுவது நல்லது. ஏனென்றால் அடுத்து சுதந்திரம் கிடைத்த பின்பு அடுத்த கட்ட அரசியலுக்கு தேவைப்படுவது காங்கிரஸ் கிடையாது. ஆனால் அப்போது மகாத்மா காந்தி அவர்கள் சொன்ன கருத்தை ஏற்காத காங்கிரஸ் அதன் பின்னால் உங்களுக்கு தெரியும் நண்பர்களே, முழுவதும் ஒரு மதவாத கட்சியாக மாறி இருப்பதுதான் காலத்தினுடைய துரதிர்ஷ்டம். 1947 தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் வேறு வழி இல்லாமல் RSS இயக்கத்தை தடை செய்ய முயற்சித்தது ஒரு முறை இல்லை, 2 முறை. எமர்ஜென்சியை கொண்டு வந்தார்கள். எமர்ஜென்சியிலே நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தி செக்குலர் என்கின்ற வார்த்தையை புகுத்த முயற்சித்தார்கள். 1977 வரை நம்முடைய நயினார்கள் மாப்பிள்ளை மச்சான் ஒருத்தர் கூப்பிடுவாங்க. அந்யோன்யமாக இருந்த நம்முடைய உறவுல முதலாக அரசியலமைப்பு சட்டத்திலே செக்குலர் என்கின்ற வார்த்தையை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி. அதுவரை இது செக்குலராக இல்லையா? அதுவரை அனைத்து மதமும் சமமாக இல்லையா? இந்து மதம் ஏதோ ஒரு மதத்துக்கு விரோதமாக இருந்தது கிடையவே கிடையாது. காங்கிரஸ் கொண்டு வந்ததுக்கான காரணம் ஒரு மாநிலத்திலும் காங்கிரஸ் தோல்வியை சந்திக்க ஆரம்பித்தது. 1970 ஒரு மாநிலத்திலும் தோல்வியை சந்திக்க ஆரம்பித்த காங்கிரஸ் முதலாக ஒரு வியூகத்தை அமைத்தது. அந்த வியூகம் என்னவென்றால், சிறுபான்மையர் என்று சொல்லக்கூடிய இந்து மதத்தை சாராதவர்களை செக்குலர் என்கின்ற போர்வையின் மூலமாக ஒரு இடத்தை சார்ந்த ஒரு வாக்கு வங்கிகளாக மாற்ற எடுக்கப்பட்ட முயற்சி தான் செக்குலர் என்கின்ற வார்த்தை. 1977 எமர்ஜென்சியின் பொழுது 42வது அமெண்ட்மெண்டிலே நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திலே கொண்டு வந்தார். நண்பர்களே, நீங்க சொல்லுங்க, எந்த கட்சி மதத்தை சார்ந்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறது? ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரிக்கு வரும்பொழுது கிறிஸ்தவர், கேரளாவுக்கு போகும்போது கிறிஸ்தவர், யூபிக்கு செல்லும் பொழுது இந்துவிசம், ராஜஸ்தான் செல்லும் பொழுது இந்துத்துவா, எலெக்ஷனுக்கு முன்னாடி சிவன் பக்தர், எலெக்ஷன் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது முருக பக்தர், கன்னியாகுமரிக்கு வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய பக்தர். இதுதான் ராகுல் காந்தி அவர்களுடைய அரசியல், காங்கிரசினுடைய அரசியல். ஊருக்கு தகுந்தார் போல், மதத்துக்கு தகுந்தார் போல், ஏரியாவுக்கு தகுந்தார் போல் அரசியலை செய்து கொண்டிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அப்படி கிடையாது. எங்கே இருந்தாலும் மத சார்பற்ற அரசு, மதத்தின் பால் அமையாத ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு கட்சி. இங்கே அண்ணன் வேலூர் இப்ராஹிம் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார். அவருக்கு தேசிய அளவில் இந்த பொறுப்பு வந்த பொழுது முதலாக எனக்கு போன் பண்ணார். நான் இப்போ இந்த மாநிலத்திலே துணைத் தலைவராக பதவியில் இருந்தேன். போன் பண்ணி, அண்ணா இந்த மாதிரி பிஜேபியில் எனக்கு பொறுப்பு போட்டிருக்காங்க, இந்த கட்சியில் நான் மெம்பரே இல்லை, இது உண்மையாக எனக்கு தான் போட்டிருக்காங்களா இல்லை பேரை மாற்றி டைப் பண்ணிட்டாங்களா அப்படின்னு. நான் வேலூர் இப்ராஹிம் அண்ணன் சொன்னேன், பிஜேபியை பொறுத்தவரை தேசியம் யார் பேசுகின்றார்களோ அனைவரும் பிஜேபியை சார்ந்தவர்கள் தான். இதிலே வெள்ளூர் என்கின்ற பெயரை இந்த கட்சி பார்க்காது, இப்ராஹிம் என்கின்ற பெயரை இந்த கட்சி பார்க்காது. இந்தியாவிலே எந்த இடத்திலிருந்து தேசியம் பேசினாலும் கூட இந்த கட்சியினுடைய மரியாதை, கட்சியினுடைய வெகுமதி இப்படித்தான் இருக்கும். இருந்தாலும் கூட நமக்கு ஒரு போன் பண்ணிட்டாரே, செக் பண்ணி சொல்ல வேண்டும் என்கின்ற கடமைக்காக நானும் கூட டெல்லியிலே போன் செய்து செக் பண்ணி, ஒரு பொறுப்பு போட்டிருக்கீங்க, சிறுபான்மையர் பிரிவில் அகில இந்திய அளவில் செயலாளர் பொறுப்பு போட்டிருக்கீங்க, அது இவருக்கு தான் போட்டிருக்கீங்களா, கரெக்டான பேரா? அவர்களும் கூட சொன்னாங்க, ஆமா இவருக்கு தான் போட்டிருக்கோம். இந்தியா முழுவதுமே தேசியத்தை பேசக்கூடிய சிறுபான்மையர்களுக்கு மிகப்பெரிய பதவி கொடுக்க வேண்டும் என்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவருடைய கனவு. அதற்காகத்தான் தமிழகத்தில் எங்கோ பிறந்து தமிழகத்திற்குள்ள இவர் படாத பாடு கிடையாது. எல்லா இடத்திலையும் தேசியத்தை பேசக்கூடிய வெள்ளூர் இப்ராஹிம் அவர்களே டெல்லியில் கண்டுபிடித்து இந்த பொறுப்பை கொடுத்திருக்கின்றார். இந்த கதை இப்பதான் இந்த மேடையிலே முதலாக வெள்ளூர் இப்ராஹிம் அண்ணன் இருக்கும்போது இந்த கதையை நான் சொல்கின்றேன். கிட்டத்தட்ட 5 நிமிஷம் அவருக்கே ஒரு பெரிய கன்ஃபியூஷன். நான் உறுப்பினரே இல்லையே, அப்படிப்பட்ட ஒரு மனிதரை கண்டெடுத்து பதவி கொடுத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறது இந்த கட்சி. அதே போல பேரண்ட்ஸ் அதை பேசினார். அவர் பேசும்பொழுது மிக தெளிவாக சொன்னார், இந்த கட்சி என்பது யாருக்கும் எதிரானது கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியில 3 நாளைக்கு முன்பால் நானும் நம்ம அண்ணனும் கள்ளக்குறிச்சி மீட்டிங்ல இருந்தோம். லாரன்ஸ் அண்ணன், இந்த கட்சியில் அனைவரும் முக்கியமான பொறுப்பில் இருக்கின்றார்கள். திறமைக்கும் தகுதிக்கும் மட்டும்தான் பொறுப்போ தவிர நீங்கள் எங்கே பிறந்தீர்கள், உங்களுடைய தந்தையாருடைய பெயர் என்ன, எந்த சாமி எப்படி கும்பிடுறீங்கன்னு இந்த கட்சியில் யாரும் பார்க்கவே மாட்டோம். ஹிந்து என்றால் மிகப்பெரிய குழப்பத்தை நம்முடைய காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் விதைத்திருக்கிறது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் விதைத்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஹிந்து என்பது வாழ்வியல் முறை, இது மதத்தை சார்ந்ததே கிடையாது. இந்த கூட்டத்திலே நண்பர்கள் இதுக்கு நான் சொல்ல வேண்டும், குறிப்பாக இளைஞர்கள் இருக்கீங்க,
ஒரு 2 நிமிஷம் பொறுமையா நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. சாமி விவேகானந்தர் அவர்கள் 1893 சிகாகோவுக்கு போறார். சிகாகோ முடிச்சுட்டு நம்ம ஊர் வழியாக தான், இங்கதான் குண்டுக்கல் வழியாகத்தான் இந்தியாவுக்குள்ள வர்றாரு. 1897 93 சிகாகோ போறார். எதுக்கு போறாருன்னா, அனைத்து மதத்திலிருந்து தலைவர்களை ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டு எல்லா மதத்திலிருந்து ஒரு தலைவரை பேச வைக்கிறார். விவேகானந்தர் அவர்கள் மேடையில் இருக்கும் பொழுது சொல்றாங்க, அடுத்து நீங்க தான் பேச போறீங்க அப்படின்னு. விவேகானந்தர் அவர்களுக்கு முன்னாடி ஒரு மதத்திலிருந்து ஒருத்தர் பேசுறாங்க. இஸ்லாமிய மதத்திலிருந்து பேசுறாங்க, கிறிஸ்தவ மதத்திலிருந்து பேசுறாங்க, பார்சி மதம், ஜெயின மதம், புத்த மதம் எல்லாம் பேசிட்டு வர்றாங்க. விவேகானந்தர் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது 18வது ஸ்பீக்கரா வாய்ப்பு கிடைத்த பொழுது விவேகானந்தர் அவர்கள் தன்னுடைய பேச்சில் ஆரம்பிக்கிறாரு, என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளே அப்படின்னு. அந்த பேச்சு ஆரம்பிச்ச உடனே அந்த சிகாகோவில் இருக்கக்கூடிய வேர்ல்டு பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ல மிகப்பெரிய நிசப்தம். யாருமே பேசல. என்னது, இந்தியாவிலிருந்து ஒரு துறவி போல ஒரு மனிதன் வந்திருக்கின்றான், ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய அன்பான சகோதர சகோதரிங்கிறாங்க. இந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் 99% அவர் சார்ந்த மதம் கிடையாது. எப்படிப்பட்ட பண்பு இந்த மதத்திற்கு வந்திருக்கிறது? விவேகானந்தர்கள் பேசும்போது சொல்லுவார், அந்த ஸ்பீச்சை கேட்டீங்கன்னா தெரியும், எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாமே மதம்னு சொன்னனால வேறு வழி இல்லாம நான் எந்த வாழ்வியல் முறையிலிருந்து வந்திருக்கின்றனோ நானும் மதம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றேன். இந்த வேலையை நான் எந்த ஒரு மதத்துக்கும் சார்ந்தவன் கிடையாது. 10,000 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் முறையிலிருந்து வந்திருக்கின்றேன். இந்த வாழ்வியல் முறை என்பது எந்தவித கோட்பாடும் இல்லை, எந்த மதத்திற்கும் தொந்தரவு கொடுக்காது, யாருக்குமே பிரச்சனை செய்யாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வியல் கோட்பாட்டிலிருந்து வந்திருக்கின்றேன். உங்களுடைய புரிதலுக்காக இவர்கள் அனைவருமே மதம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்திய காரணத்தினால் அந்த மதத்துக்கெல்லாம் தாய் மதமாக இருக்கக்கூடிய இந்து மதத்திலிருந்து வந்திருக்கின்றேன் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அந்த பேச்சை கேட்கும் பொழுது வன்மம் கிடையாது, கோபம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அனைவரையும் அரவணைக்கக்கூடிய பண்பு. அதில் சொல்லுவாரு, இந்த இந்து மதம் என்பது, மதம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இந்து மதம் என்று சொன்னால் எல்லா தண்ணீரும் எப்படி போய் கங்கையில சேர்ந்து புனிதமாகுதோ அதே போல இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் கூட இந்த வாழ்வியல் நெறிகளை கலக்கின்றார்கள். அப்படித்தான் இந்த இந்து வாழ்வியல் நெறி, அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது, நினைக்கிறது. மதம் என்கின்ற அடிப்படையில் எப்பொழுதும் யாரையும் பிரித்து பார்க்காது. இது பிரித்து பார்க்க இந்த டிஎன்ஏ கிடையாது. அதனால்தான் நண்பர்களே, உங்களுக்கு தெரியும், உத்தரப்பிரதேசத்திலே இஸ்லாமிய சகோதரர்களுடைய முதல் கட்சி என்பது பாரதிய ஜனதா கட்சி. சமாஜ்வாடி பார்ட்டி கிடையாது, பகுஜன் சமாஜ்வாடி கிடையாது, காங்கிரஸ் கிடையாது. அவருடைய சொந்த ஊரு, காங்கிரசுடைய சொந்த தொகுதி அமேதி தொகுதியிலேயே ராகுல் காந்தி அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள், இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த முறை ஓட்டு போடல. அவங்க ஸ்மிருதி இரானிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. காரணம் என்னன்னா, அவர்களுக்கு தெரியும் இத்தனை காலமாக மதத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ். பிஜேபியை பொறுத்தவரை மதத்துக்கு இல்லாமல் அனைவரையும் அரவணைத்து செல்ல முயற்சிக்கின்றார்கள். இதனால் தான் இந்த 10-20 ஆண்டுகளாக மீடியால, டிவியில, பேப்பர்ல இத மதம் 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 இந்துத்துவான்னு பேசி பேசி மக்களை குழப்பி அதுல இருந்து ஒருவரும் கூட இப்ப வெளியே வந்து கொள்ள ஆரம்பிப்பாங்க. 20 ஆண்டுகளுக்கு பின்பு முதல் முறையாக போப்பை சந்தித்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 60 நிமிஷம் நயனாரண்ணா சொன்ன மாதிரி 20 நிமிஷம் அப்பாயின்மெண்ட்ல 60 நிமிஷம் பேசிட்டு வந்திருக்காங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னா, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போப்பை சந்தித்தது ஆச்சரியம் கிடையாது. நரேந்திர மோடி அவர்களுக்கு முன்பாக யாரு போப்பை சந்திச்சாங்க, அதுதான் கேள்வி. 20 ஆண்டுகளுக்கு முன்பாக அதற்கு முன்னாடி இருந்த போப் ஜான் பால் டூலை சந்தித்தது கூட அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். 20 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு முன்பால் போப் ஜான் பால் டூ அவர்களை சந்தித்தது நம்முடைய அடல் பிகாரி வாஜ்பாய். 20 ஆண்டுகள் கழித்து இப்ப 2021 நம்முடைய போப் பிரான்சிஸ் அவர்களை சந்தித்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இதுதான் பிஜேபி, இதுதான் அடல் பிகாரி வாஜ்பாய், இதுதான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். எப்பொழுதுமே மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய கட்சி இது கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்ப இஸ்லாமியர்களுக்கு நீங்க எதிரான ஒரு கட்சி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இஸ்லாமியர்களுக்கு பெருசா கொண்டாடுறது கிடையாது. அப்படி இருந்தால் எதற்காக 2019 பஹ்ரைன் நாட்டினுடைய மிக உயரிய விருது, தி கிங் ஹமாத் ஆர்டர் ஆஃப் தி ரெனேசன்ஸ் என்கின்ற உயரிய விருது
இந்தியாவிலே எந்த பிரதமருக்கும் கொடுக்கப்படவில்லை. அதை வாங்கியிருக்கக்கூடிய ஒரே அரசியல்வாதி, ஒரே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இது ஒரு நாடு கிடையாது. அதே போல ஐக்கிய அரபு நாடு யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய மிக உயரிய விருது, நம்முடைய பாரத் ரத்னா என்று சொல்லக்கூடிய உயரிய விருது ஆர்டர் ஆஃப் ஷேக் ஜயீத் என்கின்ற விருதை ஆகஸ்ட் 2019 வாங்கியிருக்கக்கூடிய ஒரே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதே போல பாலஸ்தீன் நாட்டினுடைய மிக உயரிய விருது தி கிராண்ட் காலர் ஆஃப் தி ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீன் என்கின்ற விருதை வாங்கியிருக்கக்கூடிய இரண்டாவது பாரத பிரதமரும் கூட நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஆப்கானிஸ்தான் நாட்டினுடைய மிக உயரிய விருது அமீர் அமனுல்லா கான் அவார்ட் ஜூன் 2016 அதை வாங்கியிருப்பவரும் கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். சவுதி அரேபியா நாட்டினுடைய மிக உயரிய விருது கிங் அப்துல் அஜீஸ் சாஷ் அவார்ட் ஏப்ரல் 2016. மால்டிவ்ஸுடைய மிக உயரிய விருது ரூல் ஆஃப் நிஷான் இசுதீன், இதை வாங்கியிருப்பதும் கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் தன்னுடைய உயரிய விருதை மால்டிவ்ஸிலிருந்து, பாலஸ்தீனிலிருந்து, பஹ்ரைனிலிருந்து, யுஏஇலிருந்து பாரத பிரதமரை அழைத்து கொடுக்கிறார். காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு தெரியும். ஆனா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வரும் பொழுது நம்முடைய பாரத பிரதமரை பற்றி, பிஜேபியை பற்றி சொன்ன முதல் கருத்து என்ன? இது இஸ்லாமுக்கு எதிரான ஒரு சட்டம். பாருங்க பிஜேபி ஆட்சிக்கு சிட்டிசன்ஷிப் சிஏஏ கொண்டு வந்துட்டாங்க. இது கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஒரு சட்டம் என்கின்ற பொய் பிரச்சாரத்தை தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி விதைத்து வீடு வீடா தெரு தெருவா போய் பிரச்சாரம் பண்ணாங்க. நம்மளே உங்களுக்கு தெரியும், 1947 பாகிஸ்தான் நம்மிடமிருந்து பிரிந்த பொழுது உடனடியாக தன்னுடைய இஸ்லாமிய நாடு என்று அறிவித்துக் கொண்டது. ஆப்கானிஸ்தான் அதற்கு முன்னதாகவே தன்னை ஒரு இஸ்லாமிய நாடு என்று அறிவித்துக் கொண்டது. பங்களாதேஷும் தன்னை ஒரு இஸ்லாமிய நாடு என்று அறிவித்துக் கொண்டது. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய 3 நாடுகளுமே தன்னை இஸ்லாமிய நாடுகள் என்று அறிவித்துக் கொண்டது. இந்தியா எப்பொழுதும் கூட தன்னை ஒரு இந்து நாடு என்று அறிவிக்கவில்லை. ஏனென்றால் இந்தியாவிலே இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், அனைத்து சமுதாயம், அது பார்சியா இருக்கலாம், ஜெயினா இருக்கலாம், பௌத்தர்களா இருக்கலாம், எல்லாத்தையும் அடங்கியதுதான் நம்முடைய இந்துத்துவா, நம்முடைய இந்துவிசம், நம்முடைய இந்து வாழ்வியல் நெறி என்பது நம்முடைய எண்ணம். அப்படி இருக்கும் பொழுது அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாம் மதத்தை சாராதவர்களுக்கு அந்த நாட்டிலே குடியுரிமை இல்லாத பொழுது நம்முடைய நாட்டிலே குடியுரிமை கொடுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் சிஏஏ என்கின்ற சட்டம். இந்த சிஏஏ மூலமாக இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இல்லாமல் அந்த மதத்தை சார்ந்தவர்கள் யாரெல்லாம் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள், பார்சி, ஜெயின், சீக் எல்லோருக்கும் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சிஏஏ மூலமாக இந்தியாவிலே குடியுரிமை கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் சிஏஏ. குறிப்பாக எதற்காக இஸ்லாமியர்கள் கொடுக்கவில்லை என்றால் அந்த 3 நாடுகளுமே இஸ்லாமிய நாடுகள் தான். அங்கே இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை இல்லை, மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் பிரச்சனை என்கின்ற ஒரே காரணத்திற்காகத்தான் சிஏஏ வந்தது. அப்படி இருக்கும் பொழுது எந்த அடிப்படையிலே சிஏஏ கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது, எந்த அடிப்படையிலே சிஏஏ என்பது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, எந்த அடிப்படையிலும் கிடையாது. எந்த அரசியல் காரணமும் இல்லை, பேசுவதற்கு எதுவும் கிடையாது. ஆட்சிக்கு வந்த பொழுதெல்லாம் ஊழல் என்கிற காங்கிரஸ் கட்சி, நீங்க இருந்து கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம் பேசுவதற்கு எதுவும் கிடைக்கவில்லை என்று சிஏஏ சட்டத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்து கொண்டிருந்தார். உங்களுக்கு தெரியும், சிஏஏ சட்டம் வந்த பின்பு 20 ஆண்டுகளாக அகதிகளாக வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கு, பாரசீகர்களுக்கு, ஜெயினவர்களுக்கு, சீக் அவர்களுக்கு அனைவருக்கும் கூட இன்று இந்தியாவிலே குடியுரிமை கிடைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நண்பர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உண்மையான மதசார்பின்மை என்றால் என்ன? அதை கண்டிப்பாக இந்த மேடையில் பதிவு செய்ய வேண்டும். எப்பொழுதும் கூட நம்முடைய பாரத பிரதமரை பொறுத்தவரை ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய குவாஜா மொயினுதீன் சிஷ்டி அவருடைய சமாதி இருக்கக்கூடிய இடத்திற்கு ஒரு வருடமும் கூட சட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த அன்பளிப்பை பாரத பிரதமர் அவர்கள் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஒரு பாரத பிரதமராக ஒரு சூஃபி சைட் இருக்கக்கூடிய அவருடைய உறைவிடம் இருக்கக்கூடிய அந்த ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு பாரத பிரதமர் ஒரு வருடமும் கூட ஒரு சாதர் என்று சொல்லக்கூடிய அன்பளிப்பை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அதே போல நாம் ஆட்சிக்கு வந்த பின்புதான் உங்களுக்கு தெரியும் நண்பர்களே, எந்த கிறிஸ்தவ நண்பர்கள், இஸ்லாமிய நண்பர்கள் இந்தியாவை விட்டு வெளியே புனித பயணம் செய்கின்றார்களோ அனைவருக்கும் கூட அதிகமான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு கூட பாரதிய ஜனதா கட்சி தான். ஆனால்
நாங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் போல் அல்ல. முத்துராமலிங்க தேவரையா சமாதிக்கு சென்று விட்டு கொடுக்கின்ற திருநூறை கீழே போடுவது நம் கட்சியில் பண்பு கிடையாது. அதே போல ஒரு சர்ச்சுக்கு போறோம், மாஸ்க்கு போறோம், சர்ச்சிலே கொடுக்கக்கூடிய புது நன்மை பிரசாதத்தையும் மாஸ்கிலே கொடுக்கக்கூடிய தபுரு பிரசாதத்தையும் வாங்குவார்கள். ஆனால் திருநீரை வாங்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய கட்சி கிடையாது. எங்களை பொறுத்தவரை இங்க இருக்கக்கூடிய நானும் நயினாரன் இருக்கக்கூடிய அனைவரும், வெள்ளூர் இப்ராஹிம் அனைவரும் தபுருக்கும் வாங்குவோம், புது நன்மையும் வாங்குவோம், கோயிலுக்கு சென்று திருநூறையும் வாங்குவோம். ஏனென்றால் இந்துவிசம் என்பது மதத்தை தாண்டி ஒரு வாழ்வியல் நெறி என்று பழக்கப்பட்ட இனத்தை சார்ந்த மக்கள் தான். ஆனால் மக்களை பிரிப்பதற்காக, ஓட்டுக்காக, மதத்திற்காக தமிழகத்திலே இந்த விஷயத்தை பரப்பி பிஜேபியை இந்து கட்சி என்கின்ற எந்த ஆதாரத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுகின்றார்கள் எனக்கும் புரியும். ஒரு தேர்தல் வரும் பொழுதும் கூட ஒரு வேஷம். ராகுல் காந்திக்கு ஏற்கனவே சொன்னது போல அவருக்கு சிவன் பக்தர் வேடம், நம்முடைய இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அவருக்கு ஒரு வேடம். ஒரு அரசியல் தலைவரும் வேடம் போட்டு உங்களை ஏமாற்றி சிறுபான்மையர் என்கின்ற மக்களை பிரித்து சூழ்ச்சி செய்து உங்களுடைய வாக்குகளை வைத்து யாருக்கும் எதுவும் செய்தாமல் குளிர் வாய்ந்து கொண்டிருக்கின்றார். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அப்படி கிடையாது. மக்கள் இப்பொழுது பாரத் மாதா கே ஜெய் என்கின்ற கோஷத்தை போடுகிறோம். உங்களுக்கு இது புதிதாக இருக்கும். இங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க. முதலாக சகாயம் அவர்கள் உங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்காங்க, கிங்ஸ்லி அண்ணை கூட்டு வந்திருக்காங்க. இந்த பாரத் மாதா கே ஜெய் அப்படின்னு கோஷம் போடும் பொழுது நம்முடைய உணர்வுமிக்க சகோதரர் உடனடியாக ஜெயின் கட்டிடுவார். உங்களுக்கு கொஞ்சம் புரியாம இருக்கலாம். இந்த பாரத மாதைங்கிறது என்ன, எப்பொழுது இந்த பாரத அன்னை வந்தார்கள், எதற்காக நாம் ஜே என்கின்ற கோஷத்தை போடுகின்றோம் என்று கேட்கலாம். 1905 நம்முடைய சுதந்திர வேள்வி மிகப்பெரிய ஒரு வேள்வியாக இருந்த பொழுது ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய நெஃப்யூ ரவீந்திரநாத் தாகூர் என்பவர் முதலாக பாரத அன்னையுடைய படத்தை வரைகின்றார். அதை கல்கத்தா யூனிவர்சிட்டியில வச்சு சுதந்திர வேள்விக்காக பிரிட்டிஷரை எதிர்த்து கொண்டு வரப்பட்ட ஓவியம் தான் இந்த பாரத அன்னை. அதை படிப்படியாக கல்கட்டால வெஸ்ட் பெங்கால் நடந்த அனைத்து நாடகத்திலும் கூட இஸ்லாமியர்கள் சரி, கிறிஸ்தவர்கள் சரி, இந்துக்கள் சரி, அவர்கள் போட்ட ஒரு நாடகத்திலும், பிரிட்டிஷரை எதிர்த்து போட்ட ஒரு நாடகத்திலும் கூட முக்கிய பாத்திரமாக பாரத அன்னை அந்த நாடகத்தை வைத்திருந்தார். அப்படிப்பட்ட பெருமை இந்த பாரத அன்னைக்கு இருக்கிறது. இந்த பாரத அன்னையை பொறுத்தவரை அனைத்து சமுதாயத்திற்கும் சொந்தமானவரை தான் பாரத அன்னை என்று சொல்லுகின்றோம். இந்தியா இந்து வாழ்வியல் முறையை முழுமையாக பிரதிபலிக்கக்கூடிய பாரத அன்னை நமக்கு கிடைத்து 114 வருடங்கள் ஆகிறது. 1905 சுதந்திர வேள்வி சமயத்திலே கொண்டு வரப்பட்டது. இதை கூட புரியாதவர்கள், தெரியாதவர்கள் பாரத் மாதா கி ஜெய், பாரத அன்னையின் புகழ் ஓங்குகின்றால் பாருங்க இந்துத்துவாவை பத்தி பேசுறாங்க, பாருங்க இந்துவத்தை பத்தி பேசுறாங்க. சுயறிவும் கிடையாது, சொல்லறிவும் கிடையாது. அரசியலுக்காக என்ன வேண்டுமானாலும் பேசுவோம் என்று சொல்லக்கூடிய காங்கிரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் நாம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பதிலடி என்பது உங்களை போன்ற எழுச்சி மிக்க தேசியம் இருக்கக்கூடிய இளைஞர்கள், பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் கன்னியாகுமரியில் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் சேரும் பொழுதுதான் நீங்கள் கொடுக்கக்கூடிய பதிலடியாகும். அதனாலே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை நம்முடைய முன்னாள் எம்பி, முன்னாள் அமைச்சர், முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்த பொழுது 5 வருடத்திலே 40,000 கோடி ரூபாய் கன்னியாகுமரி கொண்டு வந்திருக்காங்க. இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பணம் வந்துவிட்டது. மினிமம் ரோடு போடும் பொழுது ரோட்டுக்கு தேவையான ஜல்லி, ரோட்டுக்கு தேவையான மண்ணு, லேண்ட் கிளியரன்ஸ் கொடுப்பதுதான் இந்த மாநிலத்தினுடைய அரசுடைய வேலை, இந்த மாவட்ட கலெக்டருடைய வேலை. இப்பொழுது அவர் கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய சாலை ப்ராஜெக்ட், இவர்கள் ரோடு கிளியரன்ஸ் கொடுக்காம, மண்ணு கொடுக்காம திரும்பவும் வாபஸ் போறதுக்கான அபாயம் இப்போது கன்னியாகுமரியில் இருக்கிறது. இதை பற்றி மத்திய அரசு மாநில அரசுக்கு எச்சரிக்கை கடிதமாக 2 வாரத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க. அதாவது கொண்டு வரப்பட்ட பணம், கொண்டு வரப்பட்ட திட்டம் 4 ஆண்டுகளாக தேவையான நிலத்தை கொடுக்க முடியவில்லை, தேவையான மண்ணை கொடுக்க முடியவில்லை, எப்படி ரோடு பண்ணணும்? இதுதான் கன்னியாகுமரியினுடைய அவல நிலைமை. ஏனென்றால் அண்ணாச்சி பொன்னார் கொண்டு வந்தார், நமக்கு அது வேண்டாம். பிஜேபி கொண்டு வந்துச்சு, நமக்கு அது வேண்டாம். சரி ராஜா, ஓகே, நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? இந்த கன்னியாகுமரியுடைய எம்பி நம்முடைய அன்பு சகோதரனுடைய சாதனையை பார்த்தோம். இந்த செஷன்ல பார்லிமெண்ட்ல தூங்கிட்டு இருந்தார் நம்முடைய சகோதரர். நான் தனிப்பட்ட விமர்சனம் செய்யவில்லை. உங்களுக்கு பொன்னார் அன்னை கொண்டு வந்தது வேண்டாம், பிஜேபி கொண்டு வந்தது வேண்டாம், 40,000 கோடி கொண்டு வந்தது வேண்டாம்னா
தயவு செஞ்சு நீங்க கொண்டு வாங்க, நாங்க அதை மனமாற ஏற்றுக்கிறோம். ஆனா பார்லிமெண்ட்ல போய் பேச வேண்டிய நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது சிறுபான்மையை பிரித்து ஓட்டு வாங்கி எம்பி ஆகி வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் செய்கின்ற நடவடிக்கை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? எங்களுடைய எம்எல்ஏக்கள் எப்படி இருக்காங்க, எப்படி பேசுறாங்க அவங்க அசம்பிளியில? நாம் ஓட்டு போட்டு கன்னியாகுமரியிலிருந்து தேர்ந்தெடுத்த எம்பி எப்படி பாராளுமன்றத்திலிருந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றாருன்னு பாருங்க. நான் உங்களுக்கு அதிகம் கேட்கவில்லை நண்பர்களே, 2 ஆண்டுகள் எம்பியாக தொடர்ந்து நீங்கள் பிஜேபிக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது அந்த எம்பிக்கள் செய்த சாதனையும் நம்முடைய பொன்னாரன் செய்த சாதனையும் 5 வருட காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மதத்தை எப்போதும் பார்க்காமல் கன்னியாகுமரியாக இருக்கட்டும், எந்த தொகுதியாக பகுதியாக இருக்கட்டும், அனைத்து மக்களுக்கும், இந்தியர்களுக்கு, தேசியவாதிகளுக்கு ஒரே வேலையை தான் செய்து கொண்டிருக்கின்றது அந்த பகுதியுடைய முன்னேற்றத்திற்காக. கடைசியாக நிறைய மீனவர்கள் இங்க வந்திருக்கீங்க. நம்மளே உங்களுக்கு தெரியும், நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு மீனவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலத்தை சார்ந்தவர். அந்த மீனவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலத்திலே 3 முறை முதலமைச்சராக இருந்தார். அந்த மீனவராக இருப்பது இன்னும் கஷ்டம். தமிழ்நாட்டில் மீனவராக இருப்பதை விட குஜராத்தில் மீனவராக இருப்பது இன்னும் கஷ்டம். காரணம் என்னவென்றால் அங்கே இன்டர்நேஷனல் பார்டர் என்பது பாகிஸ்தான் பார்டர். கொஞ்சம் அசுந்தா கூட போதும், பாகிஸ்தான் ஆர்மி நம்மளை பிடிச்சிட்டு போய் 3 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் சிறையில் வச்சு, அதற்கப்புறம் நமக்கு பாகிஸ்தான் மீனவர்கள் எப்பாச்சும் சிக்கும் பொழுது இந்த பண்டத்தை மாற்றுவது போல ஒரு இந்திய மீனவரையும் ஒரு பாகிஸ்தான் மீனவரையும் மாற்றிக்குவாங்க. ஆழ்கடல்ல நிறைய இந்திய மீனவர்களை சுட்டுக் கொண்டிருக்கின்றார். அந்த பகுதியிலே ஒரு முதலமைச்சராக வந்து 15 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தவர். அதனால் நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு மீனவர் நலனை பற்றி முழுமையாக தெரியும். அவங்களுக்கு என்ன பிரச்சனை, எப்படி அவர்களுடைய முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும், என்ன மாதிரி திட்டங்கள் கொடுக்க வேண்டும் என்று. அதனால்தான் முதலாக 75 ஆண்டுகள் நமக்கு மீன்வளத்துறை என்கின்ற அமைச்சகம் இருந்ததே கிடையாது. முதலாக அந்த அமைச்சகத்தை உருவாக்கி அதிலும் முத்தாய்ப்பாக அதனுடைய முதல் அமைச்சரை தமிழ்நாட்டிலிருந்து நம்முடைய முருகன்ஜி அவர்களை அமர்த்திய பெருமையும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்கிறது. அத்தோடு அவர் நிற்கவில்லை நண்பர்களே. எப்படி விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுக்கிறாரோ உங்களுக்கு தெரியும். நம்முடைய PM மத்ஸ்ய சம்பத் யோஜனா என்கின்ற திட்டம் உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு திட்டம். எல்லா நாட்டிலையுமே மீனவர் இருக்கிறாங்க. நம்முடைய பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத் யோஜனா திட்டத்தினுடைய பெருமை என்னவென்றால் உங்களுக்கு தெரியும், நேரடியாக ஒரு மீனவருக்கு, ஒரு மீனவர் குடும்பத்திற்கு ஒரு வருடத்திற்கு 4500 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரே திட்டம் நம்முடைய பாரத பிரதமருடைய மத்ஸ்ய சம்பத் யோஜனா திட்டம். இதற்கு முன்னாடி நம்மள கப்பல்ல போவோம். கப்பல் என்பது நமக்கு கனவு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 6 பெரிய ஆளு கப்பலை வாங்கி கொடுப்பாங்க. அந்த கப்பல் எடுத்துட்டு போவோம். அதுக்கு கப்பலுக்கு டெய்லி கூலி கொடுக்கணும், மாச கூலி கொடுக்கணும், கிடைக்கிற மீன்ல ஒரு கூலி கொடுக்கணும். கடைசியா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. சொந்தமா ஒரு கப்பல் வாங்கினீங்கன்னா 80 லட்சம் ரூபாய் ஒரு ஃபைபர் கிளாஸ் போட்டுக்கு சப்சிடி கொடுக்கக்கூடிய ஒரே பாரத பிரதமர் நம்முடைய நரேந்திர மோடி. சொந்தமாக மீனவர்கள் கப்பல் வாங்கி அதன் மூலமாக அடுத்த கட்ட முதலாளிகளாக வேண்டும் என்று நினைக்கக்கூடியது கூட நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கனவு. இதைத்தான் நம்முடைய சகோதரர் சகாயம் அவர் கேட்டார். இவ்வளவு விஷயம் இருக்கு, ஆனா என் பகுதியில் எதுவுமே கிடைக்கல, என்னுடைய மீனவர்களுக்கு கிடைக்கல, அவங்களுக்கு அந்த 4500 ரூபாய் வரல, அவங்களுக்கு சப்சிடி கிடைக்கல, அவங்களுக்கு செய்யறதுக்காக தான் நான் பிஜேபிக்கு வந்திருக்கேன். அது எங்களுடைய கடமை. நம்முடைய அமைச்சர் அங்கே இருக்கின்றார். தமிழகத்திலே உங்களுக்கு வர வேண்டிய பல திட்டங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறார். ஒரு முறை வந்துட்டா மதத்தை வைத்து அரசியல் செய்ய முடியாது. மீனவர்கள் எல்லோரும் நரேந்திர மோடிஜியின் பக்கம் வந்துடுவீங்க. 4500 ரூபாய் ஒரு மீனவ குடும்பத்திற்கு, ஒரு போட்டுக்கு 80 லட்சம் ரூபாய் வரை சப்சிடி. இதற்கு முன்னாடி நபர்களே உங்களுக்கு தெரியும், 2014 வரை தமிழகத்தை சார்ந்த நம்முடைய மீனவர்கள், குறிப்பாக ராமநாதபுரம், அக்கரைப்பேட்டை அந்த பகுதி மீனவர்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனை, நம்முடைய இலங்கை கடற்படையிட்ட எவ்வளவு பிரச்சனை நீங்களே நெஞ்சு தொட்டு பாருங்க. வார ஷூட்டிங், வாரம் ஒரு மீனவர் இறந்திருப்பார். அந்த மீனவருடைய உடம்பை கொண்டு வந்து கலெக்டர் ஆபீஸ் மாதிரி போட்டு மறியல் நடந்துட்டு இருக்கும். 2014 நண்பர்கள், இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. 2014 அப்புறம் இருக்கிறது ஒரு ஆளுமை மிகுந்த அரசு. எந்த மீனவர் எந்த மதத்தையும் பார்ப்பதில்லை. இந்தியாவுடைய மீனவர் மீது கையை வைக்கும் பொழுது பதிலடி வேறமாக இருக்கும் என்று இலங்கைக்கும் தெரியும். 2014
2014 எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த துப்பாக்கி சூடும் இல்லாமல், எந்த மீனவனுக்கும் உயிரிழப்பு இல்லாமல் நம்முடைய அரசு நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னால் தமிழகத்திலிருந்து அந்த 15 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் அரசு செய்யப்பட்ட பொழுது உங்களுக்கு தெரியும், அதில் 12-13 பேர் கிறிஸ்தவர்கள். நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி சிரமப்பட்டு முருகன்ஜி அவர்கள் முழு பொறுப்பேற்று அந்த கொரோனா பீக் காலகட்டத்தில் 21 நாள் ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்தார். காலையில் 4:30 மணிக்கு ஸ்ரீலங்காவிலிருந்து சென்னை பிளைட்ல வராங்க நம்முடைய மீனவர்கள். அவர்களை வரவேற்க சென்றிருந்த ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. எங்களுடைய மீனவர் அணி சதீஷ் அண்ணன் தலைமையில போய் வரவேற்க போயிருந்தாங்க. எங்களை தவிர யாருமே கிடையாது. 4:30 மணிக்கு ஏர்போர்ட்ல விடுதலை பெற்று இங்கே வந்த மீனவர்களை வரவேற்க சென்ற ஒரே கட்சி. மிச்சவங்களாம் டிவியில பேசுவாங்க, சோசியல் மீடியால ட்வீட் போடுவாங்க, ஒருத்தர் வரும். இப்பொழுது உங்களுக்கு தெரியும் 69 மீனவர்கள் இலங்கை கடற்படையில் கஸ்டடியில் இருக்காங்க. அது சம்பந்தமாக பாராளுமன்றத்திலிருந்து நம்முடைய அமைச்சர் சொல்லியிருக்கார். அவரையும் கூட வேகமாக கொண்டு வரக்கூடிய ஒரே கட்சி சேதாரம் இல்லாம போட்டோட எந்த பிரச்சனை இல்லாம 2014க்கு முன்னாடி பாருங்க, 2014க்கு அப்புறம் பாருங்க. அதனால நண்பர்களே, நீங்கள் என்று மதம் என்கின்ற அந்த விஷயத்தை உடைச்சிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் மீது கட்டவிழ்க்கப்பட்டிருந்த பொய் மூட்டைகளை உடைத்துவிட்டு தேசியத்திற்காக, மோடிஜி அவர்களுக்காக, சகாயம் அவர்களுக்காக, சகோதரர் கின்ஸ்லி அவர்களுக்காக பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்திருக்கின்றனர். இனி உங்களுக்கு தெரியும், நாம் அனைவரும் அண்ணன் தம்பியாக இணையும் பொழுது கன்னியாகுமரியினுடைய வளர்ச்சி, பாரதத்தினுடைய வளர்ச்சி எங்கே செல்லும் என்று உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதே போல மீனவர்களாக இரண்டாவது வந்திருக்கின்றீர்கள். மீனவர்களாக நம்முடைய அமைச்சர் டெல்லியில் இருக்கின்றார். மீனவர்களுடைய நலனை முழுவதும் புரிந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில் அமர்ந்திருக்கின்றார். உங்களுக்கான திட்டங்கள் நம்முடைய அரசு கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. அதற்கு இணைப்பு பாலமாக என்னுடைய ஒரே வேண்டுகோள், இணைப்பு பாலமாக மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர் சகாயம் அவர்களுடைய அனைத்து சகோதரர்களும் கூட மத்திய அரசுக்கும், நம்முடைய அமைச்சர் முருகன் அவர்களுக்கும், நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கும் இணைப்பு பாலமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். உங்களுக்கு எங்கே எல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி சகோதரர் சகாயம் அவர்களுடன் மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுடன் நாங்கள் நிச்சயமாக இருப்போம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடைசி மீனவனுக்கு கிடைக்கக்கூடிய கடைசி விஷயம் வரை பாரதிய ஜனதா கட்சி உங்களோட இருக்கும். இந்த சம்பத் யோஜனா என்ற அற்புதமான திட்டத்தின் மூலமாக ஒரு மீனவனும் கூட முதலாளியாக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். முதலாளியாக வேண்டும் என்று உங்ககிட்டயும் பெரிய போட்டிருக்கும், உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே ஒரு நோக்கம். அதனால் இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்திருக்கின்றீர்கள். நான் எப்படி பார்த்தா இதை போன்ற ஒரு சரித்திர நிகழ்வு இந்த மிகப்பெரிய கடலிலே, நாகராஜா கடலிலே நடந்திருக்க வேண்டும். காலத்தினுடைய கட்டாயம் நயினாரன் சொன்னது போல நிறைய பேருக்கு கோபம். இவ்வளவு மக்கள், சிறுபான்மையின மக்கள் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்றாங்களா, இவ்வளவு பேர் மோடிஜியினுடைய தலைமையை ஏற்றுக்கிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கோபம், அதனுடைய வெளிப்பாடு நமக்கு இந்த திடல் கிடைக்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னா ஆள் சேர்த்து பணம் கொடுத்து கொண்டு வந்திருக்கக்கூடிய கூட்டத்தை கொரோனா இல்லாத அந்த காலகட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் மக்கள் அவர்களாக வந்து ஒரு அரசியல் கட்சி நிகழ்வுக்கு வருகின்றோம் என்று சொன்ன பொழுது இவ்வளவு தடைகளை ஏற்படுத்தியும் கூட சகோதரர் சகாயம் அவர்கள் தடைகள்லாம் உடைத்து உங்களை இந்த உள்ளரங்களை கொண்டு வந்து இந்த அற்புதமான சரித்திர நிகழ்ச்சி நடத்தி காட்டியிருக்கின்றார். நண்பர்களே, நானும் அதிகமாக உங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. வாருங்கள், இந்த அற்புதமான இயக்கத்திற்கு வாருங்கள், உண்மையான தேசிய இயக்கத்திற்கு வாருங்கள். கடைக்கோடியில் தமிழன் இருக்கக்கூடிய தமிழன் வரை, கடைக்கோடியில் இருக்கக்கூடிய காஷ்மீரி வரை அனைவரையும் சமமாக பார்க்கக்கூடிய இயக்கத்திற்கு வாருங்கள். மதத்தை வைத்து அரசியல் செய்யாமல், மதம் என்கின்ற கோட்பாட்டிலிருந்து விலகி அனைத்து இந்தியரும் சமம் என்கின்ற நினைக்கக்கூடிய இயக்கத்திற்கு நீங்கள் வாருங்கள். பாரத பிரதமருடைய கனவு நனவாக வேண்டும் என்றால் நீங்கள் இந்த இயக்கத்திற்கு வர வேண்டும். நீங்கள் வந்தால் மட்டும்தான் பாரத பிரதமருடைய கனவு என்பது முழுமையாகும். அடுத்த கட்டத்திற்கு ஒரு நாள் செல்ல முடியும். அடுத்த கட்டத்திற்கு சூப்பர் பவர் என்று சொல்லக்கூடிய உலகத்தினுடைய விஸ்வகுரு என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு இந்தியா செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் அனைவரும் நம்மோடு இணைந்து சகோதரர்களாக, சகோதரிகளாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தி விஸ்வகுரு என்கின்ற பெயரை நம்முடைய காலகட்டம், நமக்கு எப்போது இந்த உடம்புல ஜீவன் இருக்கும் வரை விஸ்வகுரு என்கின்ற பட்டத்தை வாங்கி கொடுத்து விட்டு நாம் செல்ல வேண்டும். உலகிற்கெல்லாம் விஸ்வகுருவாக இருந்த நாடு நமக்கு ஒரு வாய்ப்பு, குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு. அதனால்
நீங்க சிந்திச்சனாலதான் இங்க வந்திருக்கீங்க. நீங்க போய் 10 பேருக்கு சொல்லணும், இந்த கட்சி எப்பொழுதும் யாருக்கும் விரோதமானது கிடையாது, விரோதமானது இருக்காது. சாமி விவேகானந்தா அவர்கள் என்ன இந்துத்துவாவை பத்தி பேசினாரோ அதை நம்முடைய அன்பு சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள், அவர் ஸ்கூலுக்கு போயிருப்பாரா அப்படிங்கிறது டவுட். அவர் மறுபடியும் விவேகானந்தர் அவருடைய அந்த ஸ்பீச்சை மட்டும் கேட்டாருன்னா போதும், ராகுல் காந்தி அவர்களுக்கு தெரியும் இந்துயிசம்னா என்ன, இந்துத்துவானா என்ன, இந்தியாவில் இருக்கக்கூடிய மதம் என்னன்னு தெரியும். அதனால் அதிகமாக நேரத்தை எடுக்காமல் மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் இந்த சரித்திர நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டதற்கு நன்றியை தெரிவித்து, சங்கத்தினுடைய அதிகாரிகள் நன்றியை தெரிவித்து, பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு நன்றியை தெரிவித்து, இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு இளைஞர்களும் கடைசியில் ஒரே ஒரு வார்த்தையை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு நாள் கூட இப்போது என்ன நம்பிக்கையில் நீங்க வந்திருக்கீங்களோ அந்த நம்பிக்கை கெட்டு போகாது என்கின்ற உத்தரவாதத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக ஒரு கொடுப்பதில் நான் பெருமை அடைகின்றேன். நானும் கூட உங்களை போன்ற இந்த உன்னதமான கட்சிக்கு தேசியம் உலகத்தினுடைய விஸ்வகுருவாக வர வேண்டும், பாரத பிரதமர் அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும், இந்து வாழ்வியல் நெறியிலே நம்முடைய நாடு அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்று நானும் ஒரு பணியை உதறி தள்ளிவிட்டு உங்களை போன்ற இணைந்திருக்கின்றேன். எனக்கு இருக்கக்கூடிய அதே நம்பிக்கை தான் உங்களுக்கும் இருக்கிறது. அனைவரும் ஒன்றாக சேருவோம், இந்த பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுவோம், உண்மையை சொல்லுவோம், உறக்க சொல்லுவோம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்துவோம். மறுபடியும் என்னோடு உறக்கமாக சொல்லுங்க, பாரத் மாதா கே, பாரத் மாதா கே, பாரத் மாதா கே. இந்த சரித்திர நிகழ்வில் விழா பேருரையாற்றிய நமது மாநில தலைவர்களுடைய ஆலோசனையின் பிறகு நாம் செயல்படுவோம் என்று கூறி இந்த விழாவில் நன்றியுரையாற்ற ஜாஸ்மின் ராஜ் அவர்களை அழைக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியில் திரு சகாயம் அவர்கள் தலைமையில் சிறுபான்மையினர் இணைந்த விழாவிற்கு எங்களை தாயுள்ளத்தோடு இணைத்துக் கொண்ட பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் இளங்குடி புயல் அண்ணன் திரு அண்ணாமலை IPS அவர்களுக்கு எங்கள் முதற்கம் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்கிறோம். இந்த இணைப்பு விழாவிற்கு அச்சாணியாக செயல்பட்ட பெரும் மதிப்புக்குரிய மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் ஐயா கேசவ விநாயகம்ஜி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சட்டமன்ற பாஜக தலைவரும் திருநெல்வேலி பெருங்கோட்ட பொறுப்பாளருமான அண்ணன் நயினார் நாகேந்திரன் MLA அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். எளிமையின் சிகரம் நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் MR காந்தி அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறுபான்மை தேசிய செயலாளர் அண்ணன் வேலூர் இப்ராஹிம் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறுபான்மை அணி தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணன் MJ லாரன்ஸ் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிச்சயமாக அனுகூலமாக GST கவுன்சிலை பொறுத்தவரை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலிருந்து ஒரு ஓட்டு என்கின்ற அடிப்படையில் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரோ நிதித்துறை அமைச்சரோ பங்கேற்கிறாங்க. இதற்கு முன்னாடி ஏற்படுத்தப்பட்ட GST கூட்டத்தில் டெக்ஸ்டைலுக்கு 5% 12% உயரும். எல்லா டெக்ஸ்டைலும் கிடையாது, சிந்தட்டிக் இல்லாமல் காட்டனுக்கு இருந்துச்சு. அதே போல் சரி, இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்வெர்டட் டாக்ஸேஷன் ஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர். அதாவது ஒரு ப்ராடக்ட் செய்யும் பொழுது அதனுடைய ரா மெட்டீரியல் வந்து பல டாக்ஸேஷன் இருக்கும் பொழுது ரேஷனலைசேஷனுக்காக சிங்கிள் டாக்ஸேஷன் இருக்காது. குறிப்பாக நம்முடைய ஹேண்ட்லூம், காட்டன், செருப்பு இதில் எல்லாமே வந்து ரேஷனலைசேஷனுக்காக அந்த டாக்ஸேஷன் உயர்த்தியிருக்காங்க. இதை வந்து நம்முடைய நிதியமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்னை வரும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நாங்களே 17 அசோசியேஷனை
குறிப்பாக தமிழகத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய நம்முடைய டெக்ஸ்டைல், நம்முடைய ஹேண்ட்லூம், கைத்தறி, நெசவு, அவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் 2 மணி நேரம் நம்முடைய நிதித்துறை அமைச்சர் அவங்களோட பேசினாங்க. அதன் பின்பு அதனுடைய வெளிப்பாடு காட்டன், கைத்தறி, ஹேண்ட்லூம், நெசவு இது மேல் 5% 12% ஜனவரி 1 உயர்த்தப்பட்ட இந்த ஜிஎஸ்டி ஸ்ட்ரக்சரை மறுபடியும் 5% நம்முடைய அரசு நிறுத்தி இருக்கிறது. அதுவும் நம்முடைய தமிழ்நாடு, குறிப்பாக வெஸ்டர்ன் பகுதி, வேற பகுதியில் கைத்தறி, நெசவு என்பது முக்கியமான தொழில். இந்த கிஃப்டையும் நம்ம கொடுத்திருக்கிறது நம்முடைய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன். அதே போல செப்பல் என்பது உங்களுக்கு தெரியும், தமிழகத்தில் வெள்ளூரில் செப்பல் இருந்தாலும் கூட மிக முக்கியமான செக்டர் இது. இந்தியாவில் மீரட் போன்ற முக்கியமான இடத்துலையும் இது இருக்கு. அவர்களுடைய ரா மெட்டீரியலே பல இடத்துல டிஃப்ரெண்ட் டாக்ஸேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்கும் பொழுது அவங்கனால இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கிளைம் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கு. இதெல்லாம் நம்முடைய சகோதரர்கள் ஜிஎஸ்டி கவுன்சில் நடந்து அந்த டெலிபரேஷனை படித்து பார்த்தீங்களான்னு தெரியல. இதனால் எல்லா மாநிலத்திலிருந்தும் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு சென்ற தமிழ்நாட்டிலிருந்து நிதித்துறை அமைச்சர் திரு PTR அவர் போயிருக்கிறாங்க. எல்லா இடத்திலும் சேர்ந்து எடுக்கப்பட்ட முடிவு தான் இது. இது எப்படி கிஃப்ட் நீங்க சொல்லுவீங்க? உங்க கேள்வியில மத்திய அரசு கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா இதை தமிழகத்தினுடைய நிதித்துறை அமைச்சர் போய் கேட்கணும். அதே கூட்டத்தில் யுனானிமஸ் எடுக்கப்பட்ட முடிவு தான். ஜிஎஸ்டி கவுன்சிலை பொறுத்தவரைக்கும் ஓட்டிங் சிஸ்டம் கிடையாது. அதனால ஒரு டீட்டெயிலாக பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம். ஜிஎஸ்டி கவுன்சில் டெலிபரேஷன் என்ன, எதற்காக முடிவெடுத்தாங்க? ஏன்னா நீங்க செருப்புல ஒரு காம்பனன்ட் ஒரு டாக்ஸேஷன் இருக்கும் பொழுது உங்களால் டாக்ஸ் கிரெடிட் வாங்க முடியாத பிரச்சனை இருக்கும் பொழுது ஹையஸ்ட் டாக்ஸேஷன் ஸ்ட்ரக்சரை பார்த்து ஈக்குவலைஸ் பண்றதுக்காகத்தான் இது முழுவதும் ஏத்தல. ஜனவரி 1 அமலுக்கு வந்திருப்பது ஏற்றுவது கிடையாது. இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை வாங்குவதற்கு இன்வெர்டட் ஸ்ட்ரக்சர்ல ஒரு சீரிய முறையை கொண்டு வந்திருக்காங்க. இப்படித்தான் நீங்க பார்க்கணுமோ தவிர தேவையில்லாத அபாண்டமான குற்றச்சாட்டை சொல்லக்கூடாது. விலை உயர்தில்ல சார், இதன் மூலமாட்டி நீங்க சொன்னதன் அடிப்படையில் விலை உயர்தில்ல, அது மக்களுக்கு பாதிப்பு தானே. ஆனா ஏற்கனவே சொன்னது போல ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த கேள்வியை 2017 முன்னாடி திரும்ப போகணும். ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி எப்படி ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு? அப்போ உண்மையாலுமே செருப்பு என்பது 5% தான் இருந்துச்சா? ஸ்டேட் டாக்ஸ் எவ்வளோ இருந்துச்சு, சென்ட்ரல் டாக்ஸ் எவ்வளோ இருந்துச்சு, லோக்கல் டாக்ஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னு பாருங்க. அதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் இப்போ சிங்கிள் டாக்ஸேஷனுக்கு போயிட்டு இருக்கு. 2017க்கு முன்னாடி செருப்பின் விலையும் அப்ப இருந்த ரா மெட்டீரியல் காஸ்ட்டும் அந்த ரா மெட்டீரியலுக்கு போடப்பட்ட டாக்ஸும் இப்ப ரா மெட்டீரியல் காஸ்ட்டும் போடப்பட்ட டாக்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தா நிச்சயமாக யாருக்கும் வஞ்சிப்பது நோக்கம் அரசு கிடையாது. அதே போல தமிழ்நாட்டினுடைய நிதித்துறை அமைச்சருடைய அப்ஜெக்ஷன் அல்லது வரவேற்பு அனைத்தையும் எடுத்துக்கொண்டு செருப்பு தொழில் பொறுத்தவரை அதிகமாக யூபி மீரட் பகுதியில் இருக்கு, அதையும் எடுத்துக்கொண்டு மத்திய அரசு அந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா ஒரு பக்கம் செருப்பு செய்யக்கூடிய தொழிலதிபர்களுக்கு இன்புட் டாக்ஸ் ரேட்ல வாங்கல கன்ஃபியூஷன் இருந்துச்சு. வேற டாக்ஸ்ல நீங்க ரா மெட்டீரியல் வாங்கும் பொழுது சிங்கிள் டாக்ஸ்ல கிரெடிட் பண்ண முடியாத சூழ்நிலை. அதனால் தேவையில்லாத அபாண்டமான குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடாது. இந்த ஜனவரி 1 டாக்ஸேஷன் வந்திருப்பது ரேஷனலைசேஷனுக்காக மட்டும்தான் தவிர ஏற்றுவது அரசுடைய நோக்கம் கிடையாது. அதே இதுல நீங்க புரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டுக்காக ஒரு சிறப்பு அந்தஸ்தாக ஹேண்ட்லூம், காட்டன், கைத்தறி, நெசவு 5% என்ன உயர்த்தியிருக்காங்களோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேண்டுகோளை ஏற்று 17 அசோசியேஷன் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்னையில் 2 மணி நேரம் பார்த்தாங்க. 6 நாட்களுக்கு முன்னாடி இந்த மீட்டிங் நடந்துச்சு. பத்திரிகை நண்பர்கள் எழுதியிருந்தீங்க. அதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு எக்ஸம்ஷனா ஏற்கனவே கொண்டு வரப்பட்டதையும் மீறி தமிழ்நாட்டுக்கு ஒரு எக்ஸம்ஷனா அதை நிறுத்தி வச்சிருக்காங்க. அதையும் நான் பாராட்டியாங்க. தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களுக்கு வெள்ள நிவாரண நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்க நிலையில தமிழ்நாட்டுக்கு இதுவரையிலும் தமிழக அரசு கேட்ட வெள்ள நிவாரண நிதி மத்திய அரசு இதுவரையில் ஒதுக்கவில்லையே. அருமையான கேள்வி கேட்டீங்கன்னா, டிசம்பர் 31 அந்த 6 மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிதி என்பது மே 2021 வரை நடந்த பேரிடர் மற்றும் சவுத் வெஸ்ட் மான்சூனுக்கு நடந்த பேரிடர். இது நவம்பர் டிசம்பர்ல நடந்த எந்த பேரிடருக்கும் எந்த மாநிலத்திற்கும் மத்திய அரசு கொடுக்கவில்லை. தமிழக டிவியில குறிப்பா சில டெலிவிஷன் சேனல்ல புரோபகேண்டா பண்றதுக்காக இந்த பொய்யை சொல்லிட்டு இருக்காங்க. தமிழகம் கேட்டிருக்கக்கூடிய நிதியை 2 விதத்துல பரிசீலனை இருக்கும். ஒன்னு நாம கொடுத்துட்டோம், சென்ட்ரல் கமிட்டி பார்த்துட்டாங்க. நம்மளது அடுத்த லாட்ல வரும்.
டிசம்பர் 31 ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய 3033 கோடி என்பது மே 21 வரை நடந்த பேரிடர் மற்றும் சவுத் வெஸ்ட் மான்சூன் நடந்த பேரிடர் 6 மாநிலத்திற்கு கொடுத்திருக்காங்க. உத்தராகண்ட், கர்நாடகா, பெங்கால். தமிழகத்திற்கு அடுத்த லாட். ஏன்னா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லாட் பை லாட்டா போறாங்க. அதே நேரத்தில் நாம புரிஞ்சுக்கணும், தமிழகத்திற்கு SDRF ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட், இதுவும் மத்திய அரசு 75%, மாநில அரசு 25% போடுறாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை முழுமையாக 2021-22 வரைக்கும் மத்திய அரசு கொடுத்திருக்கு. இன்ஃபேக்ட் நண்பர்களே, உங்களுக்கு தெரியும், 2 மாதத்திற்கு முன்னால் நான் பிரச்சனை பண்ணேன். மத்திய அரசு SDRF ஃபண்ட் கொடுத்து கூட மாநில அரசு இன்னும் கொடுக்கலையே. அதுக்கப்புறம் மாநில அரசு நம்முடைய டிசாஸ்டர் ஃபண்டுக்கு 300 கோடி ரூபாய் ஒதுக்கினாங்க. மாநில அரசு 300 கோடி ரூபாய் ஒதுக்குறதுக்கு முன்னாடியே மத்திய அரசு அதனுடைய பங்கான 75% கொடுத்திருக்காங்க. தமிழகத்தில் புரிதல் இல்லாமல் இருக்கு. குறிப்பாக இந்த முக்கியமான துறையை கவர் பண்ணக்கூடிய ஜேர்னலிஸ்டுக்கு ஒரு புரிதல் வேண்டும் நினைக்கிறேன். குறிப்பாக சென்னையில் யார் முக்கியமாக டெல்லி நியூஸை கவர் பண்ணுறாங்களோ அவங்க முழுமையாக பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ ரிப்போர்ட்டை படிச்சுப்பாங்க. அதில் தெளிவாக நேற்று கவர்மெண்ட் சொல்லியிருக்கு, மே 2021 வரை பேரிடர் பிளஸ் சவுத் வெஸ்ட் மான்சூன். தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த லாட் ஒரு நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் என்பது வருடத்திற்கு 5-6 லாட் கொடுப்பாங்க. 2 மாசத்துக்கு ஒரு முறை கொடுப்பாங்க. இதற்கு முன்னால் அக்டோபர்ல கொடுத்தாங்க. தமிழகத்துக்கு 250 கோடி ரூபாய் அக்டோபர்ல வந்திருக்கு. அதற்கு முன்னாடி நடந்தது. அப்ப நமக்கு பேரிடர் பெருசா இல்ல. அடுத்த லாட் மறுபடியும் கிடைக்கும். இதைத்தான் நான் ட்விட்டர் பதிவாக கூட போட்டிருக்கேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் அந்த ரிப்போர்ட் போட்டதுக்கு நான் பதிலடியா சொன்னேன், நீங்க சரியா ரிப்போர்ட்டிங் பண்ணல. உண்மையாலுமே படிச்சு பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு பயாஸ்னு போட்டிருக்கீங்க, நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. அதை கூட காலையில் சில நண்பர்கள் பார்த்துருக்கலாம். மத்திய அரசு நீங்க சொல்றீங்க ஒதுக்கிட்டாங்க, மாநில அரசு அமைச்சர்கள் வரும்போது அந்த அமௌண்ட் ஒதுக்கல, அதனாலதான் எங்களுக்கு வரது லேட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அந்த அமைச்சர்கள் நான் சொன்ன பாயிண்ட்டுக்கு பதிலடி கொடுக்கணும். 5 நிமிஷம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பாயிண்ட் சொல்லியிருக்கேன், எப்படி இந்த ஃபண்ட் இருக்கு, எப்படி பணம் வரும்னு சொல்லியிருக்கேன். நான் சொன்ன ஒரு பாயிண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு திமுகவுடைய எம்பி பதிலடி கொடுக்கணும். நான் சொன்னது தப்புன்னு அவங்க ப்ரூவ் பண்ணணும். ஒக்கிபிஎல் நடக்கும்போது தமிழ்நாட்டில் கேட்ட ஒக்கிபிஎல் நடக்கும்போது தமிழ்நாட்டில் கேட்ட நிதியை தரவே இல்லையே. தமிழ்நாட்டில் கேட்டா ஒரு நிமிஷம், நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தமிழ் வாக்கிய சண்டையா? டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு வாக்கிய சண்டையா? அதே பேரிடர்ல நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். கேட்டா கூட சென்ட்ரல் மானிட்டரிங் கமிட்டி வர்றாங்க, அவங்க மெஷர் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லா ஸ்டேட்டுக்கும் காமன் ஃபார்முலா. இதெல்லாம் வாக்கிய சண்டையா? டெல்லிக்கும் சென்னைக்கும் நாங்க 5000 கோடி கொடுத்தாங்க, டெல்லி 3000 கோடி கொடுத்து எங்களுக்கு கொடுக்கல. குஜராத் கேட்டாலும் கர்நாடகா கேட்டாலும் சேம் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா படி இண்டிபெண்டன்ட் டீம் இப்ப 7 பேர் கொண்ட டீம்ல 3 ஆபீசர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் டெப்டேஷன்ல இருக்கிறோம். அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஃபார்முலா படி கொடுக்குறாங்க. இல்ல வஞ்சகம் என்ன? இல்ல வஞ்சகம் எங்க பண்றாங்க? நீங்க கேட்ட கேள்விங்கன்னா, கர்நாடகா பாருங்க 5000 கோடி கேட்டு 5000 கொடுத்தாங்க, தமிழ்நாடு பாருங்க நான் குறைச்சிட்டோம்னா நீங்க கேட்ட கேள்வி நியாயம் இருக்கு. இது நீங்க கேட்கறீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் காமன் ஸ்கேல்ல மெஷர் பண்ணி கொடுக்குறாங்க. அது எப்படி நான் வஞ்சகம்னு சொல்ல முடியும்? ஒக்கி புயல்ல 9000 கோடி ரூபாய் தமிழ்நாடு கேட்டப்போ 2000 கோடி மட்டும் தான் மத்திய அரசு கொடுத்தது. அது பாக்கி அமௌண்ட் ஒன்றும் கொடுக்கலையே அவங்க. உத்தராகண்ட் சேதாரத்தை பாருங்க, வெஸ்ட் பெங்கால் சேதாரத்தை பாருங்க. சேதாரத்தின் அடிப்படையில் எப்பொழுதுமே ஒரு மாநில அரசு கேட்கும் பொழுது நீங்க 10,000 கோடி 20,000 கோடி 30,000 கோடி கேட்கலாம், என்ன வேணாலும் கேட்கலாம். மத்திய அரசை பொறுத்தவரை அது ஃபார்முலா பேஸ்ட் அப்ரோச். எவ்வளவு மரம் சாஞ்சிருக்கு, எவ்வளவு விளைநிலம் அடிபட்டிருக்கு, நீங்க இவ்வளவு சொல்றீங்கன்னா இந்த முறை நான் இந்த பாயிண்ட் நீங்க போடுங்க. பாரத பிரதமருடைய பயிர் காப்பீட்டு திட்டத்தில் டெல்டா பகுதியில் போய் பாருங்க, ஒரு விவசாயி கூட பாரத பிரதமர் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பணம் வரலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கடைசி 2 வருஷத்துல எப்பெல்லாம் மாநில அரசு அதிகமா மத்திய அரசு வாங்குறாங்களோ எல்லாமே இப்ப காப்பீடு ஆகுது. பாரத பிரதமர் வந்ததுக்கு அப்புறம் 100% டெல்டா மாவட்டத்தில் பயிர் காப்பீடு திட்டம். இதையும் நீங்க ரிப்போர்ட் பண்றீங்க. இதற்கு முன்னாடி யாராச்சும் பண்ணியிருக்காங்களா? ஆட்சியில் 10 வருஷம் காங்கிரஸ் இருந்துச்சு. புயல் வருது, மழை வருது, அடுத்த செகண்ட் எழுதி கொடுத்தா அக்கௌண்ட்ல பணம் வருது. இதையும் பாரத பிரதமர் செய்யறார். எல்லா மாநிலம் கேட்கின்ற பணத்தையும் முறைப்படி வாங்கி ஒரு டீம் அனுப்பிச்சு வச்சு நாம சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்டிமேட் பண்ணி ஒரு பணமரம் விழுந்திருந்தா கூட சேதம் அடைஞ்சா கூட காமன் காஸ்டிங் போட்டு அந்த அடிப்படையில் பணத்தை கொடுத்தோம். அப்படிங்கும்போது வஞ்சகம்ங்கிற வார்த்தை எப்படி பயன்படுத்த முடியும்? கூட்டணியில் இருக்காங்க, கூட்டணி இல்ல, நீங்க எப்படி வச்சுக்கங்க. சொல்றது கேளுங்க. நீங்க இருக்காங்க, இதுக்கு முன்னாடி டிஎம்கே 2001 கூட்டணி இருந்துச்சு, அதையும் உங்க டிவியில் எழுதுங்க, சன் டிவியில் எப்படி வேணாலும் நீங்க எழுதுங்க.
நம்மை பொறுத்தவரை ஃபார்முலா பேஸ்ட் அப்ரோச். நான் கூட்டணி நாட்ஸோ கூட்டணி பார்க்க மாட்டோம். அப்படி பார்த்துருந்தா எதற்காக உங்களுடைய டிவி சேனல் நடத்துகிற கட்சியினுடைய தலைவர், தமிழகத்தினுடைய என்னுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டோன்னு எதுக்கு பாரத பிரதமர் கொடுத்தாரு ஒரு வாரத்தில்? அவரான மாற்றுக் கட்சின்னு பார்த்தாரா? எப்படி பார்த்தது கிடையாது. எங்களை பொறுத்தவரை கூட்டணி இல்லை, அரசுன்னு வரும் பொழுது அது ஃபார்முலா பேஸ்ட் அப்ரோச். இதில் எதுக்கு வந்து ஒரு பார்ட்டியை குறை சொல்லணும்? பஞ்சாப், கர்நாடகாவில் உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் மிகப்பெரிய இடங்களை வெற்றி பெற்றது, பாஜக பின்னால் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? மிகப்பெரிய இடத்துல வெற்றி பெறல. எங்க மிகப்பெரிய இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்கன்னா, அதாவது கர்நாடகாவை பொறுத்தவரை நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் ஜேடிஎஸ் ஆட்சியில் இருந்ததை நீ மறந்துடக்கூடாது. அவர்களுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டு நீங்க அதை மறந்துடுறீங்க. காங்கிரஸ் ஜேடிஎஸ் தான் எலெக்ஷனுக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. அவர்கள் ஆட்சி கலைக்கப்பட்டு காங்கிரஸினுடைய எம்எல்ஏக்கள் பிஜேபி பக்கம் வந்து நாம ஆட்சி செய்வதற்கு வாய்ப்பு கிடைச்சது. அதை நீங்க மறந்துடுறீங்க. ஸோ பிஜேபி என்பது தனி பெரும்பான்மை இல்லைன்னா கூட காங்கிரஸுடைய எம்எல்ஏ நம்மகிட்ட வந்து ஆட்சியில் இருக்கும். நீங்க எலெக்ஷனும் போது மக்கள் ஓட்டு போடுறது இப்பவும் பாத்தீங்கன்னா பிஜேபி கெயின் ஆயிட்டு தான் இருக்கு. எம்எல்சி எலெக்ஷன்ல கெயின் ஆயிருக்காங்க. சில அர்பன் பாடி எலெக்ஷன்ல, லோக்கல் பாடி எலெக்ஷன்ல சில இடத்துல சீட்டு வராம இருந்திருக்கலாம். அதுக்காக எப்படி மிகப்பெரிய வெற்றின்னு சொல்றீங்க? அப்படின்னா 60% காங்கிரஸும் 40% பிஜேபி ஜெயிக்கலாம். ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்கலாம், சில இடத்துல அதிகப்படியா ஜெயிச்சிருக்கலாம், கொஞ்சம் ஆவரேஜுக்கு மேல போயிருக்கும். அது எப்படி மிகப்பெரிய வெற்றிங்களா? வெற்றின்னு சொல்லுங்க, அது பதில் சொல்றேன். மிகப்பெரிய வெற்றினா எப்படி சார்? தமிழக வளர்ச்சிக்கு வந்து படிக்கல்லாக இருக்க, தடைக்கற்களாக இருக்காதுன்னு சேகர்பாபு எப்படி அறிவுரையாக எடுத்துக்கிறீங்களா? சேகர்பாபு அவர்களுக்கு எப்போதுமே நான் சொல்வது ஒன்றுதான். நீங்க கண்ணாடி முன்னாடி நின்று சுய பரிசோதனை செய்ய வேண்டும். நீங்க சொல்ற வார்த்தைக்கு சாட்சியா நீங்க இருக்கீங்களா? பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திற்கு எப்பொழுதுமே படிக்கல்லாகத்தான் இருக்கிறது. எப்பொழுதுமே தடைக்கெல்லாம் ஒரு நாள் இருந்ததில்லை. தடைக்கெல்லாம் இருந்தது யாரு? எதிர்கட்சியா இருக்கும்போது ஊசி போடாதீங்க என்ன சொன்னாரு முதலமைச்சர்? என்ன சொன்னாரு? ஊசி போடாதீங்க, எனக்கு தெரியாது. தடைக்கெல்லாம் இருந்தது யாரு? அதனால சேகர்பாபு அவர்கள் அவங்க முதலமைச்சர்கிட்ட போய் கேட்கணும். ஆனா நாங்க எப்ப ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆனாரோ, அவர் எதிர்கட்சி தலைவராக என்ன பேசினாரோ அதை பத்தி கவலைப்படல. என்ன ஒரு கோஆபரேஷன் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு இருக்கோம். ஆட்சிக்கு வந்து முதல் 2 மாசம் சேகர்பாபு அவர் என்ன சொன்னாரு? ஐயோ மத்திய அரசு எங்களுக்கு வேக்சினே கொடுக்கல. டிஆர் பாலு அவர்கள் என்ன சொல்றாங்க? அற்புதமான அரசு, அற்புதமான மத்திய அரசு, தமிழகத்துக்கு தேவையானது எல்லாம் கொடுக்குறாங்க. அதனால சேகர்பாபு அண்ணன் இந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்றதுக்கு முன்னாடி டிஆர் பாலு அண்ணன் கிட்ட ஒரு போன் போட்டு அண்ணன் என்னென்ன பேசணும்னு கேட்டு பேசினாலும் சரியா வாய்க்கு வந்தாலும் அவர் பேசணும். தமிழக காவல்துறை கடமை தவறாமல் அதிகாரிகள் செயல்பட வேண்டும் டிஜிபி இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. கடமை தவறிட்டு இருக்காங்க. இதைத்தான் நான் டிஜிபி கிட்ட சொன்னேன். டிஜிபி அறிக்கை இன்னைக்கு கொடுக்குறாரு. நான் 3 வாரமா என்ன சொன்னேன்? 3 வாரமா நான் என்ன சொன்னேன்? கன்னியாகுமரியில் ஷிப்பின் ஒரு தம்பி, அந்த தம்பி டெய்லி ஏதோ கூலி வேலைக்கு போறவர், அவர் ஏதோ சோசியல் மீடியா போஸ்ட் போட்டாருன்னு கூட 14 நாள் ஜெயிலில் வச்சிருந்தாங்க. 24 பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மீது வழக்கு. அண்ணே நீங்க கண்டிப்பா கேட்கணும், கண்டிப்பா நீங்க எழுதணும். 24 பேர் வழக்கு மேல கம்ப்ளைண்ட் யாரு? டிஎம்கே காரர். இந்த அநியாயத்தை எங்கேயாச்சும் உலகத்தில் பார்த்துருக்கீங்களா? இந்த அநியாயத்தை உலகத்தில் யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? 24 பேருக்கு மேல கேஸ், 24 பேருக்கு மேலே கம்ப்ளைண்ட் ஆளுங்கட்சி ஆட்கள் போலீஸ் வந்து கைது பண்ணாங்கன்னா கடமை எங்க இருக்கு? கண்ணியம் எங்க இருக்கு? கட்டுப்பாடு எங்க இருக்கு? இதைத்தான் நான் திரும்ப சொன்னேன். 1 மாசமாக தமிழக காவல்துறைக்கு ஒரு கம்பீரம் இருக்கு. ஒரு மிக அற்புதமான காவல்துறை, அற்புதமான ஆபீசர்ஸ் இருக்காங்க. தயவு செஞ்சு பொலிட்டிக்கல் பிரஷருக்காக உங்க கம்பீரத்தை விட்டு கொடுக்காதீங்கன்னு சொன்னதை இன்னைக்கு டிஜிபி அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டிஜிபி சொன்ன அந்த வார்த்தையை மனதார வரவேற்கிறேன். மோடி அவர்கள் வந்து தமிழகத்தில் ஒரு நேரத்தில் இனி ஒரு மீனவர்கள் கைது செய்யப்பட மாட்டாங்கன்னு உறுதி அளிச்சாங்க. அதே நேரத்தில் இலங்கையில் இப்போ பிடிச்சி வச்சிருக்காங்க. அவங்க இதுவரைக்கும் ஊருக்கு மேலே அவங்க விசைப்பட வச்சிருக்கு. அப்போ அது என்ன மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க? ஆனால் ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். திமுக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது 2004 இருந்து 14 வரை தயவு செஞ்சு உங்க டிவி சேனல் இந்த டிபேட் நடத்துங்க. நானே ஸ்பெஷலா வரேன். உங்க சன் டிவிக்கு நான் சொல்றேன், நானே அந்த டிபேட்டுக்கு ஸ்பெஷலா வந்து உட்கார்றேன். யார வேணாலும் உட்கார வை, யார வேணாலும் உட்கார வை, ஒரு நிமிஷம், யார வேணாலும் உட்கார வை, யார வேணாலும் விட்டுருங்க. இருந்த இடத்துக்கு என்ன விட்டுருங்க. சன் டிவி எனக்கு பிடிச்ச டிவி. ஒரு நிமிஷம், சன் டிவி எனக்கு ரொம்ப ஒரு நிமிஷம். நீங்க கேள்வி அடையாளப்படுத்தி கேட்டா பதில் அடையாளப்படுத்தி தான் பதில் கேள்வி எடுத்து உங்களுக்கு
உங்களுக்கு விட்டது. அதாவது நீங்க போறேன்னா போடுங்க டிவியில. ஒரு நிமிஷம் போடுறேன்னா போடுங்க, போடாட்டி விட்டுருங்க பாஸ். ஒரு நிமிஷம் போறேன்னா போடுங்க, போடாட்டி விட்டுருங்க. சொன்ன பதில்ல எது அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அப்படிலாம் ஒத்துக்க முடியாது. உங்களுக்கு பிடிச்சா அந்த பதில போடுங்க, பிடிச்சாட்டி எடிட் பண்ணிட்டு போயிருங்க. ஒரு நிமிஷம் போடாது உங்க இஷ்டம். சொல்றது சொல்லாது ஏன் இஷ்டம். ஆனா ஒரு நிமிஷம் சொல்றது சொல்லாது ஏன் இஷ்டம். உங்களுடைய கேள்வி அஜெண்டா இருந்தா பதில் அஜெண்டா இருக்கும், பதில் அஜெண்டா இருக்கும். கேள்வி அஜெண்டா இருந்தா பதில் அஜெண்டா இருக்கும். அண்ணா ஒரு நிமிஷம் தெளிவா புரிஞ்சுக்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தப்புலாம் ஒத்துக்க முடியாது. வேணா பேட்டியை போடுங்க, வேண்டாட்டி குப்பையில போடுங்க. நான் சொல்றது இப்படித்தானே பேசுவேன். ஒரு நிமிஷம் சொல்றது இப்படித்தான் பேசுவேன். நான் பேசல உண்மை இருக்கு. இதை எடுத்து நான் பேசுன பொய்ன்னு நீங்க ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. நான் சொன்ன டேட்டால பொய்ன்னு நீங்க சொல்லுங்க. நான் சொன்ன டேட்டால ஒரு அஜெண்டாவை வச்சுக்கிட்டு கட்சியினுடைய ப்ரொபகேண்டாவை நடத்துறதுக்காக டிவி சேனலை வச்சுக்கிட்டு பிரஸ் மீட்னாவே ப்ரொபகேண்டாக்காக 4 பேர் சுத்திட்டு இருக்காங்க. பயந்தெல்லாம் பிரஸ் மீட் பண்ண முடியாது. இப்படித்தான் பேசுவோம், இப்படித்தானே பேசுவோம். எங்களுக்கு எல்லா ஜெர்னலிஸ்ட் மேல மரியாதை. எல்லா all due respect to you and your concern and your editor, I'll speak like this. If you want, you can broadcast my news. If you don't want, you can boycott me, no problem. ஒரு நிமிஷம் நான் ஓபனாவே சொல்லிடுறேன். எங்களுது இப்படித்தானே இருக்கும் பதில். எப்ப நேர்மையாக நாணயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல சேனல்கள் மாறுதோ அன்னைக்கு என் பேச்சு மாறும். எங்களுக்கு இல்ல, பொதுமக்கள் கருத்து. நேர்மையா நாணயமா மாறுங்க. நான் மாறுறேன். அன்பா பண்பா பேசுறேன். நல்ல அன்பா பண்பா பேசக்கூடிய ஆள். அரசியல் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படிலாம் மாறி இருக்கும். சிங்கிள் ட்ரிவன் அஜெண்டா. ஒரு கட்சியை பழிக்கணும், பாரத பிரதமரை பழிக்கணும்னே சில பேர் டிவி சேனல் தமிழ்நாட்டில் நடத்துறாங்க. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் இதான் அவங்க அஜெண்டா. அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு மாநில தலைவராக உட்கார முடியாது. அதெல்லாம் மாநில தலைவராக உட்கார முடியாது. அதெல்லாம் உட்கார முடியாது. மாநில தலைவர்னா இந்த சேனல், மாநில தலைவர் சேரை விட்டுட்டு விவசாய அண்ணாமலை மாறும் பொழுது பண்பா நீங்க கேட்கறதுக்கெல்லாம் பொறுமையா சொல்றேன். நான் சொல்றது ஃபேக்ட் ட்ரிவன் பாயிண்ட். தப்பு இருந்தா தப்புன்னு சொல்லுங்க. உங்க கேள்விக்கு நான் பாரத பிரதமர் அவர்கள் ஒரே ஒரு டேட்டாவை கம்பேர் பண்ணுங்க. 2004 to 14, 14 to 20 எவ்வளவு பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க, எவ்வளவு பேர் ரிலீஸ் என்ன டிவில என்ன டிபேட் போடுறோம், என்னென்ன டிவில டிபேட் போடுறோம். அவ்வளவு கரப்ஷன் டிபேட் போடுறோமா? அந்த ஆப்ஷன் என்ன கொடுக்குறோம்? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நல்லாட்சி புரிகிறாரா, சூப்பர் ஆட்சி புரிகிறாரா, கிரேட் ஆட்சி புரிகிறாரா, அருமையாட்சி புரிகிறாரா? 4 ஆப்ஷன். மக்கள் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுவாங்க? நம்மளுக்கு சீன் ஷாட் நம்பர் போடுறீங்களா? சொல்றது கேளுங்க. இந்த குற்றமா சொல்றீங்க. பாஜக ஒரு நிமிஷம் நீங்க நேர்மையா மாறுங்க. நாங்க டிபேட்ல கலந்துக்கிறோம். உங்க ஆங்கர் நேர்மையா இருக்கு. ஆங்கர் பாருங்க. பாதி ஆங்கர், பாதி ஜர்னலிஸ்ட், பாதி ஜர்னலிஸ்ட் நிறைய சேனல் பண்றாங்க சார். பாதி ஜர்னலிஸ்ட் சோசியல் மீடியா ட்விட்டர் எடுத்து பாருங்க. அவங்க கருத்துக்களை பாருங்க. நீங்க நேர்மையா எடுத்து போடுறீங்களா? நீங்க நேர்மையா மாறுங்க. நாங்க வர்றோம். வெரி கிளியர். நீங்க நேர்மையா மாறுங்க. 5 நிமிஷம் பேச கொடுக்கறது, 10 நிமிஷம் பேச கொடுக்கறது. கொடுக்குற இப்ப நிறைய நிகழ்ச்சி நடந்திருக்கு. நிறைய பெரிய கோயில் பட்டாசு ஆலை மகாராஜ நேரத்தில் பிள்ளையார் கோயில் இடிச்சு சிலை தூக்கிட்டு போறாங்க. கோயில் தூக்கிட்டு போறாங்க. அது யாருமே டிவியில் எந்த டிவியில் இல்லை. கோயில் 50 இப்போ பெரிய கோயில் 50 வாங்கியிருக்கோம். யாரும் போடுறது இல்லை, சாதுரும் போடுறது இல்லை. யாரும் கன்னியாகுமரியில பஞ்சாயத்து பர்மிஷன் இல்லாம எத்தனை மத ஆலயங்கள் கட்டிருக்காங்க ஒரு ரிப்போர்ட். நாங்க எந்த மதத்துக்கும் எதிரானது கிடையாது. சமமா நடத்துங்க. சட்டம்னா சமமா போடுங்க. அதை போடுங்க. சும்மா கவர்மெண்ட் டெண்டர் கொடுக்குறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் டெண்டர் கொடுக்குறாங்க, பேப்பர்ல வருதுலாம் அப்படிலாம் பார்த்துட்டு தான் எப்படின்னா இருக்கும். எல்லாம் கஷ்டப்பட்டு அரசியல் கட்சியில் இருக்கணும், நேர்மையா பேசணும், நாணயமா இருக்கணும்னு நினைக்கணும். ஆனால் பயம் கிடையாது. அஜெண்டா இருந்தா அப்படி. நீங்க சொல்லுங்க அண்ணே, இந்த பிரஸ் மீட்டுக்கு அரசியல் சார்ந்த நிகழ்ச்சியின்னு சொல்லுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். வாழ்த்துக்கள்.